ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படாதோன்னு நீங்க கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தணும் இல்லையா? ஹல்லேலூயா. என்ன பாருங்க, இந்தியாவில் இலங்கை எல்லாம் எலெக்ஷன் அண்ணன் என்று சொன்னா சரி வாழ்க என்றுவாங்க. என்ன அப்ப நம்ம கர்த்தர்னா என்ன சொல்லும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே ஜெயம் உண்டாக வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆனபடினால மறுபடியுமாய் இந்த மாலை வேளையில தேவனங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆமென். அவர் நம்மளோடு கூட இடைப்படுகிற தேவன். நீங்க ஒன்றும் மறந்து போகாதீங்க சகோதரர்களே. ஒவ்வொரு தரமும் நீங்க எங்கேயாகிலும் தேவனுடைய சத்தியத்தை கேட்கிற போது அங்கே ஒரு புதிய உணர்வும் ஜீவனும் உண்டாயிருக்கு. ஹல்லேலூயா. அது வேத படிப்பா இருக்கட்டும், பிரசங்கமா இருக்கட்டும், யார் ஒருவருடைய மெசேஜா இருக்கட்டும், அல்லது ஒரு கட்டுரையா இருக்கட்டும், அதுல தேவனுடைய வார்த்தை இருக்குமானால் அது நம்மை புதுப்பிக்கும். ஹல்லேலூயா. அவங்க சோர்வா இருக்கிறீங்களோ எப்போதும் தேவனுடைய வார்த்தையை தேடுங்க. சோர்வா இருக்கிற போது சத்துரு நம்மை தேவனுடைய வார்த்தையை விட்டு தான் கொண்டு போவான். நமக்கு தேவன் அந்த வார்த்தைகள் ஞாபகம் வராது இல்லையா? நம்முடைய பிரச்சனைகளும் போராட்டமும் மற்ற மனுஷர் பேசின பேச்சுக்களும் அவர்கள் எங்களை வைத்து நடத்தின விதங்களும் காரியங்களும் மனதை நோக பண்ணின எல்லா விஷயம் வழியில வரும், தேவ வார்த்தை ஞாபகம் வராது. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை பயிற்சி வைத்துக் கொள்ளுங்க. ஐ அம் கிவிங் யூ a tip. ஒரு ஹிண்ட் ஒன்று தாரன், வார்த்தையை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அதுதான் நம்மளை ஜெனிப்பிக்கிறதா இருக்கு. ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. பாருங்க, எப்பயாவது சோகம், துக்கம், கவலை, வேதனைகள் வருகிற போது சொல்லி பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. ஹல்லேலூயா. சொல்லி பாருங்க, நினைச்சு பாருங்க, தியானிச்சு பாருங்க, அங்கே பலம் உண்டாயிருக்கு. ஹல்லேலூயா. யாரும் சோதனைக்குள்ளாக போகாம இல்லை. அதிலும் விசேஷமாய் தேவனோடு கூட அன்பாயிருக்க நினைக்கிறவங்களுக்கு துன்பம் அதிகம் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. தேவனோடு நடக்க விரும்புகிறவங்களுக்கு துன்பம் அதிகம் இருக்கும் சகோதரர்களே, வேதனை அதிகம் இருக்கும். ஆனாலும் எல்லாரை பார்க்கிலும் தேவன் அவர்கள் மேலதான் கிருபையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நமக்கு போதுமாய் இருக்கிறதாமே. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, தேவன் தந்தா தான் கிருபை இல்லை. தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கிருபையை அருளி விட்டார். ஹல்லேலூயா. that is given. நம்ம எடுத்தா நமக்கு அதை நமக்கு ஒவ்வொரு தரமும் அவர் கொடுக்கிறது இல்ல, அவர் அதை அருளி விட்டார், அதை அவர் ஊற்றி விட்டார். அது பெருக்காக ஓடுகிறது, அள்ளி பருகிறவனுக்கு அது கிடைக்கும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, பணமும் இன்றி காசும் இன்றி நீங்க வந்து பருகுங்க. you taste that, you receive that. Because it's for you, it has been given to you from the beginning. Hallelujah. Hallelujah. அது ஆதியிலேயே தேவனுடைய சித்தத்திலே நாம் உருவாகி இருக்கும் போது நமக்குரிய கிருபை உண்டாயிற்று. அந்த கிருபையை வெளிப்படுத்தும்படிதான் இயேசுவை பூமிக்கு கொண்டு வந்து அவர் பலியாக ஒப்பு கொடுத்து அந்த கிருபையை ஆமென்றும் ஆமென் என்றும் இயேசுவுக்குள்ளாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்றது பாருங்க, பவுல் ஆவியில தான் நிறைந்து சொல்லுகிறார். இயலாம போன நேரத்தில் சொல்லுகிறார், வேதனைப்பட்ட நேரம் தான் சொல்லுகிறார் இல்லையா? அவர் பிடிபட்டு அடிபட்டு கொண்டு இருக்கிற போலாம் சொல்றார். என்ன நாங்க செய்வோம் நினைக்கணும் சொல்லல. அதாவது எங்களுடைய பெருமை அல்ல, எங்களுடைய மதம் அந்த எங்களுடைய கர்வம் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக நான் செய்வேன் என்று விசுவாசிக்க வேண்டும், அறிக்கை பண்ண வேண்டும். அதுதான் அவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. ஹல்லேலூயா. எங்களுடைய வே ஆஃப் ஆஸ்கிங் காட், நாங்க கர்த்தரிடத்துல கேட்கிற விதங்கள் எல்லாம் பிள்ளையா இருக்கு. கர்த்தாவே என்னை இந்த சோதனையில இருந்து விடும், எனக்கு உதவி செய்ய. அப்படி சொல்ல இல்ல, என்னை தேவன் பலப்படுத்துகிறதுக்காக கிறிஸ்துவை கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அவருக்குள்ளாக எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டாச்சு. எல்லாம் ஒன்று கூட குறைவில்லை. அவரும் போற நேரம் சொல்லிட்டார், எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்தது என்ன? ஜீவன் முடிந்ததா? இல்ல, நமக்காய் அவர் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் முடிந்தது. தர வேண்டியவை எல்லாம் முடிந்து விட்டது. ஆசீர்வாதங்கள் முடிந்து விட்டது. சுகம் எங்களுக்கு முடிந்து விட்டது. நாங்க எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு எங்களுக்கு செய்ய முடியும்? ஹல்லேலூயா. செய்ய முடியாதா? நம்ம கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தேவன் நம்மை பலப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார். ஆமென்.
இன்னொரு படி நம்ம உயர பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான் சகோதரனே. அந்த வாக்குத்தத்தத்துக்காய் போராட்டம் இருக்கு. Wherever we are going with God, you will have more trouble. நான் இந்த நாட்கள்ல பார்க்கிறேன், உண்மையாவே I have been trouble. என்னுடைய சிந்தையில எனக்கு குழப்பம். என் குழப்பம் என்ன? போராட்டமாயிருக்கு. என்னுடைய ஆவியில தொய்யக்கூடிய அளவு போராட்டம், பெரிய போராட்டங்கள் இருக்கு. ஆனா again and again the Holy Spirit said, you're going to see the victory. Hallelujah. நிச்சயத்தை காணும்படி போராடியே தீர வேண்டும். இல்லையா? நாங்க அதிகம் கேட்கிறோம் இல்லையா? அதிகம் ஆசீர்வதிக்கப்படும்படியா. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என் தேவன் சமீபமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால போராட்டமும் அதிகமாயிருக்கு. ஏன்னா தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தோட பரிசோட நமக்கு சமீபமாய் நின்று கொண்டிருக்கிறார். Hallelujah. Many times we don't see it because of our problem. எங்களுடைய கண்களுக்கு முன்பதாய் கார்மேகங்கள் மறைத்திருக்கிறபடியா கர்த்தர் நிற்கிறது தெரியவில்லை. ஆகார் அங்கே இருந்து அழுது கொண்டிருக்கிறார். பாலைவனத்திலே ஆகார் நின்று அழுகிறார். எங்க நின்று அழுகிறார் தெரியுமா? துறவுக்கு பக்கத்திலே நின்று அழுகிறார். ஊற்றுக்கு பக்கத்திலே நின்று அழுகிறார். தாகமாய் இருக்கிறேன், என்னுடைய பிள்ளை மறிக்க போகிறது. நீங்க போய் வாய்ச்சி பாருங்க. வீட்டுல அவள் அழுத இடத்திலே தான் தண்ணீர் இருந்ததா. அவள் தண்ணீர் அண்டையிலே வந்து அழுகிறாள். என்னடா? அவளுடைய துக்கம் கார்மேகம் போல அவளுடைய கண்ணை மறைத்து விட்டது. அவளுடைய தாழ்வு மனப்பான்மை அவளை மறைத்து விட்டது. அவளை நடத்தின அவளுடைய எஜமானுடைய கவலை அவமானம் அவளை மறைத்து விட்டது. சாராளனை தூக்கி வரைந்து விட்டா. இந்த குழந்தையோட நான் வந்திருக்கிறேன். அவள் என்ன தெரியுமா? வர்ற வழி முழுவதும் நான் நினைக்கிறேன் கண்ணீர் விட்டு கொண்டே வந்துருவான். கண்ணீர் விட்டு விட்டு இந்த கண்ணில் கண்ணீர் கலக்கமா இருக்கும். தெரியாது தெரியுமா உங்களுக்கு? எந்த நேரம் கண்ணீர் விட்டுட்டு இருந்தா கலக்கமா இருக்கு. அவளுக்கு தெரியவில்லை என்ன கலக்கம். என்னுடைய எஜமானி என்னை தள்ளி விட்டார். என்னுடைய குழந்தையோடு என்னை பாலைவனத்திலே விட்டு விட்டார், வனாந்தரத்திலே விட்டு விட்டார். இனி என்னுடைய வாழ்க்கையில் என்ன வரப்போகுது? இனி யார் என்னை மதிப்பாங்க? யார் என்னை வீட்டிலே சேர்ப்பாங்க? ஆபிரகாம் வீட்டிலே இருந்து துரத்தப்பட்டவளா எல்லாருக்கும் தெரியுமே. என்னுடைய வாழ்க்கையில என்ன குற்றம், என்ன குறை, என்ன வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் வரப்போகுது? இல்ல. She was crying all the way. She was so sad. அவருடைய வாழ்க்கையில துக்கம் 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 எல்லாம், தாழ்வு மனப்பான்மை இல்லையா, கவலை, அவமானம் எல்லாம் குழம்பி அடிச்சு அவளுடைய கலக்கம், அவளுடைய கண்கள் திறக்கவில்லை. அங்க போய் நின்று அழுகிறாள். ஆண்டவரே, பிள்ளையை சாக போகுது, பிள்ளை செத்து போயிடும். அது பிள்ளை செத்த பிறகு நான் இருக்க மாட்டேன், நானும் செத்து போயிடுவான். இந்த வாழ்க்கையில எனக்கு கொண்டு வேண்டாம். என் பிள்ளை அழுகிற சத்தத்தை கூட நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி அம்பைகிற தூரத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டு வந்திருந்து அழுகிறா. வேதம் சொல்லுகிறது, அவள் அழுத போது கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்து விட்டார். அவள் தண்ணீரை கண்டார். ஹல்லேலூயா. பாருங்க, ஊற்றுக்கு பக்கத்துல இருந்து எத்தனையோ நாட்கள் அழுது கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பக்கத்துல இருந்து எத்தனையோ நாட்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டே இருக்கிறோம். ஆசீர்வாதம் முன்னால இருக்கு, ஆனா கவலை பார்க்க விடுவதில்லை. கவலையை, துன்பத்தை வேதம் சொல்லுகிறது, தேவன் அவர் ஒரு நாள் நம்மை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர். ஹல்லேலூயா. பொல்லாங்கு அவருடைய மெத்தட் அல்ல சகோதரனே. He test you, he examine you, but he never examine with the bad things, the evil things. நாங்க செத்து போற மாதிரி கர்த்தர் ஒரு நாளும் சோதிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை விசுவாசிச்சபடியா தான் யோபு சொல்றா. என்ன தெரியுமா யோபு சொல்றா? எங்கிருந்து சொல்றா தெரியுமா? நம்மை போல ஆராதிச்சு சந்தோஷமா இருக்கக்குள்ள சொல்லுவோம், கர்த்தர் மேல விசுவாசம், தேவன் தருகிற பலத்தினால எல்லாம் செய்வேன், எரிக்கோவை உடைப்பேன், யோர்தானை கடப்பேன், செங்கடலை பிரிப்பேன், இதெல்லாம் சொல்லுவோம். எப்ப தெரியுமா? ஆராதனையில ஒரு கிக் ஒன்று இருந்தான். நல்லா மியூசிக் போகும், நல்லா ட்ரம்ஸ் அடிப்பாங்க, ஒரு ஆள் லீட் பண்ணுவாங்க. அந்த நேரம் எல்லாம் சொல்ல ஏமேன் 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 சொல்லுவோம். அந்த நேரத்தில் சொல்ற லேசு, நான் கர்த்தருக்கா சாவன்னு. யோபு அப்படி அல்ல. சொத்தை இழந்து, சுகத்தை இழந்து, தன்னுடைய பிள்ளைகளை இழந்து, குப்பமேட்டுல மனைவியாலே தள்ளப்பட்ட சூழ்நிலையில சொல்றார், அவர் இதுக்கு மேல என் செய்ய இருந்தா என்னை கொல்லும், because I have come to the final stage. இதுதான் கடைசி. இனி கர்த்தர் என்ன உயிர் எடுக்கிற தவிர என்ன ஒன்றும் இல்லை. என்னுடைய ஆடு மாடுகள் கொள்ளையடிக்கப்பட்டுட்டு,
என்னுடைய வீடு இடிஞ்சு பிள்ளைகள் செத்து போயிட்டு, என்னுடைய மனுஷி விருப்பம் இல்லை, கிட்ட வர விருப்பம் இல்லை, உடம்பெல்லாம் பருப்போட்டு சொறி வருத்தமா இருக்கு. குப்பமேட்டில் போயிருன்னு சொல்லிட்டாங்க. குப்பமேட்டில இருந்து ஓட்டுனால சொரிஞ்சு கொண்டிருக்கிறேன். இதுக்கு மேல என்ன இருக்கு? என் உயிரோடு தான் போயிருக்கு. அவர் அப்படி அந்த உயிரை எடுத்தாலும் நான் அவரை தான் நம்புவேன். Hallelujah. That is a blessing because he knows that தேவன் ஒரு நாளும் பொருளாங்கினாலே சோதிக்க மாட்டார். பாருங்க, புது ஏற்பாட்டின் கிறிஸ்தவனா இருக்கிற நாங்க, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவனா இருக்கிற நமக்கு எத்தனையோ விளக்கங்கள், எத்தனையோ கிருபைகள், எத்தனையோ வெளிப்பாடுகள் தந்தா ஒரு வெளிப்பாடும் இல்லை. நீங்க போய் ஹிஸ்டரியை வாசி பாருங்க. யோபுடைய புத்தகம் தான் ஒன் ஆஃப் த ஏன்ஷியன்ட் புக். வேதத்திலேயே ஆதியாகமத்துக்கு பிறகு வர வேண்டியது யோபுட புத்தகம். அந்த காலத்திலேயே சொல்லுகிறார், என்னை அவர் கொன்று போட்டாலும் நான் அவரைத்தான் நம்புவேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் என்னை அவர் அபிஷேகித்து, என்னுடைய எதிரிகளுக்கு முன்பதாய் என் தலையை அபிஷேகித்து, எனக்கு துரு ஆலோசனை சொன்னவர்களுக்காக பலி செலுத்த வைத்து, என்னை பல்கி பெருக பண்ணி இரட்டந்தனியாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்று நான் அறிந்திருக்கிறபடினா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில நாங்கள் அறிந்திருக்கிறோம், கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் கர்த்தர் the call of our promise, எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்தினுடைய கரு சிறையிருப்பை திருப்புவேன். போல்ச்சியா வைக்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம். எங்களை போல்ச்சி ஆக்குற சொல்ல, எங்களை புகழ்ச்சி ஆக்குற கர்த்தருக்கு லேசான காரியம். ஆனா கர்த்தர் தர்ற புகழ்ச்சியில அவருடைய சாட்சியங்கள்ல இருக்குமான்றதுதான் பிரச்சனை அவருக்கு. எங்களை புகழ்ச்சி ஆக்கின பிறகு நாங்க அவருக்கு உண்மையா சாட்சியா இருப்போமா? இல்ல. ஏனென்றால் எங்களுடைய சிறையிருப்பு இருக்கும் வரைக்கும், எங்களுக்குள்ள இருக்கிற போராட்டங்களும், எங்களை இழுக்கிற எங்களுடைய காரியங்களும், சத்துருவினுடைய வஞ்சனைகளும் நமக்கு தெளிவாகும் வரைக்கும் எவ்வளவுதான் போல்ச்சாக்குனால தான் சொல்லுவாங்க, பண்டிகை கழுவி என்ன கழுத்துல நல்ல ரிப்பன் கட்டி என்ன காதுல மூக்குத்திய போட்டு வச்சாலும் அது சேர்த்துக்குள்ளாம போகும்ன்ற மாதிரி என்ன முதலாவது என்ன செய்யணும்? பண்டிகை கழுவும் போது பண்டிகை குணத்தை மாத்தணும். என்ன நல்ல உடுப்பு போட்டா ஊத்தைக்குள்ள போகக்கூடாது குணத்தை மாத்த முடியுமானால் பண்டிகை அப்படி கொண்டு போய் வச்சா அப்படி வாழும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் சொல்ல, நம்முடைய சிந்தனையை, குணத்தை, நம்முடைய சுபாவத்தை கர்த்தராலே மாற்றக்கூடாது. அது எங்களுடைய கையில இருக்கிறபடினா சொல்ற, நீ மாற்றும்படியாய் உன்னுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சத்தை உன்னுடைய கையில தந்துரு. ஹல்லேலூயா. If you want, you can change it by my rule. If you want, கர்த்தர் சொல்லக்குள்ள ஆரம்பத்திலே சொல்றாரு, நன்மையையும் தீமையும் வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன், ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறேன். நீ எதை எடுக்கிறியோ அதான். ஆனா நீ எடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனபடினால நல்ல மேய்ப்பனாகிய நான் உன்னோட பின்பக்கமாய் வந்து உன்னை சொல்லி 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 அழைத்து கொண்டு போவேன். சில வேளையில நீ முச்செடிகளுக்குள்ளே போய் சிக்கி விடுகிறாய். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கிலே சரகி விழுந்து விடுகிறாய். ஆனால் நான் நல்ல மேய்ப்பன், என்னுடைய சத்தத்தை என் ஆடுகள் அறியும். ஹல்லேலூயா. If we are God's children, we can listen to him, not to any man, not to any person or any voice, only the voice of God. தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான். அதுதான் சகோதரர்களே, அதான் அவர் சொன்ன மான்களை ஈன பண்ணுமா. ஹல்லேலூயா. என்ன அவர் சொல்றது என்ன தெரியுமா? நமக்குள்ள கருத்தரிக்க பண்ணக்கூடியது தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான். So only one thing can give a birth of life. It's word of God. தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான் நமக்குள்ள ஜீவனை உண்டாக்க வல்லமை உள்ளதா இருக்கு. ஹல்லேலூயா. ஆனபடினால கர்த்தர் சொல்றார், இந்த வருஷம் நான் உங்களை கூட்டிக் கொண்டே வருவேன். நான் நல்ல மேய்ப்பன், நான் உங்களை கூட்டிக் கொண்டே வருவேன். சில நேரத்துல சோர்வினால, சிந்தையினால, சுய சித்தத்தினால, நினைவினால சில நேரம் அந்த ஆடு முள்ளுகளுக்குள்ளே போய் சிக்கிறது போல நீ சிக்க கூடும். ஆனாலும் நான் உன்னை கூட்டிக் கொண்டு வருவேன். Hallelujah. I will never give up until your life come to my hand. I'm not going to give up because you have something. It's from my Father. ஏன் ஆண்டவர் விட்டு விடுறது தெரியுமா? நாங்க பாருங்க, சில பேரோட கொஞ்சம் காரியம் செய்து 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 கடைசியா ஏழாண்டு விட்டுருவோம். கர்த்தர் விடுறது இல்லை.
ஏன் விடுறதில்லை தெரியுமா? ஏன் விடுறதில்லை? அவருடைய சுவாசம் எனக்குள்ள ஆத்மாவா இருக்கு. He can't give up. He can't give up. நான் எத்தனையோ தகப்பன் தாய்மாரை பார்க்கிறேன். பிள்ளைகள் சின்ன நேரம் கெட்டு காரியம் செய்து உதவாத காரியம் தானும் இல்ல வீட்டை வச்சிருப்பான். Why they are doing? ஏண்டா அவங்களுடைய ஜீவன், அவங்களுடைய ரத்தம் பிள்ளைகள் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டயர்டா இருப்போம். நாங்க அநேகர் தகப்பன் தாயா இருக்கிறோம், தெரியும் எங்களுக்கு ஃபீலிங். டயர்டா இருப்போம், எத்தனையோ காரியமா இருக்கு, என்னவோ இருக்கு. பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தா எங்களால் உறங்க முடியுதில்லை. சின்ன காய்ச்சல் அல்லது உங்களுக்கு தெரியாது, இதுதான் பிரச்சனையான காரியம். குளிர்காலம் வருது, குழந்தைகள் கவனமா இருங்க. அந்த இன்ஃபெக்ஷன் காதுக்குள்ள வருகிற ஒரு பெத்தனல்ஸ், அது வந்ததுன்னா பிள்ளைகள் படுக்க மாட்டான். காது குத்து தெரியுது, அது வந்தா இருக்கையில அது எங்களாலே தூங்க முடியாது. எரிச்சலா இருக்கும், தூங்கணும் போல இருக்கும். ஆனா ஏதோ ஒன்று அடிக்கடி தட்டி எழுப்பும். பிள்ளை படுக்கிறது, பிள்ளை சரியா இருக்கா, பிள்ளைக்கு என்ன நடந்தது, எப்படி இருக்கிறான், மூச்சு நல்லா இருக்கா, சூடு அப்படி இருக்கு, வியாதி கூடி இருக்கா, குறைஞ்சிருக்கா. ஏன் என்ன எழுப்புது தெரியுமா? அந்த ஜீவன். ஹல்லேலூயா. என்னுடைய ரத்தம் அது அங்க கஷ்டப்பட இங்க எங்களுக்கு இருக்கலாம் இருக்கு. யூ ட்ரை இருந்து பாருங்க. பிள்ளை வியாதியா வேதனையா ஹாஸ்பிட்டல்ல இருக்குன்னு வைங்க. You can't sleep peacefully. Why? Because your part is suffering. உங்களுடைய ஒரு பகுதி அங்க வியாதிப்பட்டிருக்கு, வேதனைப்பட்டு கொண்டிருக்கு, உங்களால முடியல. பிள்ளைகள் அதுபோலதான் நான் கர்த்தருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். சொல்றேன் தெரியுமா? நான் உங்களை கூட்டி கொண்டு வருவேன். ஏன்னா நான் தகப்பன். நீ எங்க போனாலும் உன்னை பிடிச்சி நான் எடுத்து கூட்டிட்டு வருவேன். ஹல்லேலூயா. நீ கூட்டிட்டு வந்துட்டு அவர் நல்ல மேய்ப்பன் என்ன செய்வார் தெரியுமா? தன் தோள்கள்ல அந்த ஆட்டை வச்சு கொண்டு வருவா. காயப்பட்டிருக்கா, அவர் எண்ணெய் பூசுவா. உங்களை நான் சேர்த்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ஆனா உன்னை சேர்த்து நான் தூக்கி வந்தாலும், உன்னை சேர்த்து கொண்டாலும் நீ திருப்பி ஓடிடுவா, திருப்பி முள்ளுக்குள்ள விடுவா. ஆனபடினால உன்னுடைய இந்த குலப்படி குணம், இந்த பிரச்சனையான தன்மை, இந்த சுவாபம் மாறும்படிக்கு நான் உன்னுடைய கண்களுக்கு முன்னதாய் உன்னுடைய சுவாபத்தை நான் மாற்ற கிருபை செய்வேன். ஹல்லேலூயா. நான் அப்படி மாத்துற போது நீ என்ன செய்வாய்? நீ ஒரு தீர்மானம் எடுப்பாய், இனிமேல் மேய்ப்பனை விட்டு நான் வெளியில போறதில்லை. ஹல்லேலூயா. நீ ஒரு தீர்மானம். நமக்கு தெரியாதபடியா தானே அந்த ஆட்டுக்குட்டி போய் முள்ளுல விழுது. ஆனா நான் உன்னை கூட்டி கொண்டு அணைச்சு உன்னுடைய பிரச்சனையை நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதுதான் கர்த்தர் செய்கிறார் வேத படிப்புல. Hallelujah. He is teaching us what's the problem we are going through. If you can understand and take a decision, உங்களை பெருமையாக்கி மாற்றுவா. உடைய பேரை பெருமையாக்குவேன். Hallelujah. நான் ஒன்று சொல்றேன் சகோதரர்களே, பெருமை அதாவது பெருமைப்படுத்த வேண்டாம், உங்களை புகழ்ச்சியாய் மாத்தணும்னு சொல்றார். நீங்க விஷ் பண்ணுங்க, புகழ்ச்சியாய் மாற வேண்டும். You try to go to the next step. I am challenging you. If you try only, you will go. If you are trying, then you are going to get more trouble. But go to the next level. Hallelujah. வாழ்ந்தம் இருந்தம் செத்தம் கோடிக்கணக்கான ஆட்கள் செய்றாங்க. ஆனா போன கிழமை ஜினேஷ் பேசிட்டு இருக்கும்போது, ஜினேஷ் சில யூடியூப்ல காரியங்களை பார்த்த பிறகு நான் போய் ஆப்பிளுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம். ஏன்னா திங்க் டிஃபரண்ட். அவனோட அட்வர்டைஸ்மெண்ட்ல அருமையான காரியம். கம்ப்யூட்டருக்கு அட்வர்டைஸ்மெண்ட். ஆனா அந்த கம்ப்யூட்டர்ல எவ்வளவு மெமரி இருக்கு, என்ன ரேம் இருக்கு, என்ன ப்ரோசஸர், என்ன டெக்னாலஜி, ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல. அந்த இடத்துல ஆரம்பிக்கக்குள்ள சொல்றது, சில பேர் வித்தியாசமா இருந்தாங்க, அவர்கள் பைத்தியக்காரர்களாக எண்ணப்பட்டார்கள், அவர்கள் சமுதாயத்தினாலே ஒதுக்கப்பட்டார்கள், இவர்கள் மோசமானவர்கள் சொன்னாங்க. But these are the people try harder to achieve that place. யாரை காட்டுறாங்க தெரியுமா? முதலாவது காட்டுறா ஐன்ஸ்டைன், விஞ்ஞானி. பைத்தியமா தான் எண்ணப்பட்டோம். எல்லாம் இப்பதான் சொல்றாங்க அந்த தியரி இந்த தியரியில அவங்களப்பா என்ன பிளாக் ஹோல் எல்லாம் இருக்கிற எல்லாம் பிசிக்ஸ் முழுவதும் வானத்துல பறக்கிற சேட்டலைட்ல இருந்த எல்லாம் அவனுடைய தியரி. They said he is a crazy man. He looks like they show Gandhi. அஹிம்சையில வெல்ல முடியாது, அரக்கத்தனம் உள்ள வெள்ளக்காரனோடு போராடக்கூடாது என்று சொல்ல உலகத்துல
போராடி இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய ஜனநாயகத்தை உருவாக்கின மனுஷன். As the biggest democracy in the world, it's India. காந்தியை காட்டுறான், மார்ட்டின் லூத்தர் கிங்கை காட்டுறான், அப்படி அநேக பேர் காட்டினா எல்லாரும் அவங்களோட ஏஜ்ல அவங்களோட டைம்ல கொஞ்சம் பிழையான ஆக்கணும்னு சொல்லப்பட்டவர்கள். Hallelujah. Try something to go to the next level. You will do it. Hallelujah. 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 நாங்க we don't need to think different. We think like Jesus, then we'll go there. Amen. நாங்க இயேசுவை போல சிந்திக்க. அதனால வேதத்துல ஆவியை கொண்டு பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், நமக்குள்ள கிறிஸ்துவுடைய சிந்தையே நமக்குள்ள உருவாக்கி இருக்கட்டும். நமக்கு இயேசுவுடைய சிந்தை உருவாகினா இந்த பூமியில நாங்க புகழ்ச்சியா வச்சிருப்போம். கர்த்தர் அதை தான் ட்ரை பண்றார். நம்முடைய சுவாபங்களை, நம்முடைய சிறை இருப்புகளை சவர்ல you fight with yourself. You go and pray. Don't pray. இங்க பாருங்க, நான் சொல்றேன், ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டு 3 நிமிஷத்தால பிரேயர் முடிஞ்ச பிறகு ஆத்திரம் 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 தெரியும். வாய் ஜெபிச்சு முடிஞ்சோடனே என்ன ஆகுது, யாராவது என்ன செஞ்சா உடனே ஆத்திரம் தான் வருது, கோபம் வருது. என்ன பிரயோசனம்? நீங்க கற்றுக்கொண்டதை தியானிச்சு தீர்மானம் பண்ணுங்க. நீங்க கற்றுக்கொண்டதை தீர்மானம் பண்ணுங்க. ஓ 10 தரம் ட்ரை பண்ணா சரி வர இல்ல, 11வது தரம் சரி வரும் சொல்ல. உங்களுக்கு தெரியா, கல் உடைக்கிற இடங்கள்ல போய் பாருங்க, கல்லுகளை அடிச்சு கொண்டே இருப்பான். பார்த்தா இவனை போல ஒரு மடையன் இருக்க மாட்டான். இந்த பெரிய கருங்கல்ல இந்த சுத்தியில வச்சு அடிச்சிட்டு இருக்கானே, என்ன நடக்க போகுது? ஒலையில பார்த்துட்டு இருக்க அப்படியே இருக்கு. 100 தரம் அடிச்சிருப்பான். 101வது தரம், 103வது தரம் பாதியா பழக்கம். உள்ளுக்குள்ள வர்ற வெடிப்பு ஒருவருக்கு தெரியாது. But something is happening inside you. தேவனுடைய வார்த்தை அப்படித்தான் அடிச்சு 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 கொண்டிருக்கோம். சிலர் சொல்லுவான், இவன் வேத படிப்புக்கு போறாங்க தானே, இவங்க ஞாயிற்றுக்கிழமையில அந்த மெசேஜ் கேட்கறாங்க தானே, இங்க யூடியூப்ல இதை பாக்குறாங்க தானே, அந்த செய்தி எல்லாம் ஒண்ணுமில்ல. அவங்களுக்கு தெரியாது 101வது தரம் நீ வெடித்து எரிமலையை போல பாய போகிறாய். Hallelujah. Today you can look like a sleeping beauty. ஆனா கர்த்தர் சொல்றாரு தெரியுமா, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலத்தை நான் தருவேன். Hallelujah. ஆனா are you wishing that? நீ அதை விரும்புறீங்களா? அதை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுகிறீங்களா? அதற்காக ஒரு காரியம் செய்றீங்களா? அதெல்லாம் சொல்றேன், அநேக தடவைகள் நானும் ஜபிக்கிற மனுஷன், ஜபிக்கிறத உற்சாகப்படுத்துறேன். ஆனா ஜபின்னு சொல்லிட்டு சும்மா ஒரே காரியத்தை சொல்லி ஜபிச்சு கொண்டிருக்காங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிச்சு கொண்டிருக்காங்க. நான் கர்த்தரோடு அடுத்த நிலைக்கு போக வேண்டும். ஹல்லேலூயா. தியானிங்க, தீர்மானம் பண்ணுங்க, தீர்மானத்தோட ஸ்தோத்திரிங்க. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்கு. ஹல்லேலூயா. என்னை தீர்மானம் பண்ணபடினால், என்னை நடக்க பலம் தருகிறபடினால் நான் அதை செய்கிறேன். ஹல்லேலூயா. 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 சும்மா இருந்தாக்க மாதிரி செத்துறாதீங்க சொல்லுங்க. I am enjoying. நான் challenged, but I feel much better because we have done something. Do something before you die. Hallelujah. இவ்வளவு வாக்குத்தத்தங்களும் பாருங்க, மேகம் போன்ற திரளான சாட்சியர் நம்ம என்கரேஜ் பண்ணியும் நம்மளோட ஓட்டத்தை ஒருவருக்கும் தெரியாம ஓடி முடிச்சோம்டா எவ்வளவு பரிதாபத்துக்குரியார்களா இருக்கும். சேலஞ்சிங்க. எங்களால மாற்றம் கொண்டு வரும் சொல்லல. உங்களால் மாற்றலாம், உங்களோட குடும்பத்தை மாற்றலாம், உங்களோட சமூகத்தை மாற்றலாம், உங்களோட விட்டார மாற்றலாம். டோன்ட் worry about. என்ன, இன்றைக்கு ஒரு தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு காரியம் வந்தது. கர்த்தர் சித்தமான பிரசங்கள்ல பாவிக்கிறதுக்கு இருக்கிறேன். பட் யூ ஆர் த குட் ஒன்ஸ், ஐ வில் ஷேர் தட். ஹல்லேலூயா. என்ன தெரியுமா, இயேசுவை குறித்து இயேசுவை கூப்பிட்டு கேட்கிறா, என்ன பற்றி என்ன சொல்றாங்க? அப்ப நம்ம பற்றி ஏதாவது சொல்லுவாங்கன்னு இயேசுக்கே தெரியும். ஹல்லேலூயா. அப்ப கேட்டா நம்ம பற்றி என்ன சொல்றாங்க? நானும் கேட்கிறேன் அடிக்கடி. ஆகல நான் சில நேரம் குற்றப்படுறேன், ஏன் நான் ஆக்கள்கிட்ட விசாரிக்கிறேன். சில ஆராதனை முடிஞ்சவனுக்கு அப்படி என்ன மாதிரி அப்படி இருக்கு. இயேசு கூப்பிட்டு கேட்டார், என்னை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்?
அவன் சொன்னா என்ன தெரியுமா, ஒரு சொன்னா நீங்க எலியா, அவங்களுடைய ஆவி இருக்குன்றோம், நீ தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க, நீங்க ஒரு ஆளுன்னு சொன்னாங்க, அவங்கன்னு சொன்னாங்க, அவங்கன்னு சொன்னாங்க. பாருங்க, சொல்றவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை, அவங்க நினைச்சதெல்லாம் சொல்லுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருக்கு எது முக்கியமா இருந்தது தெரியுமா? தன்னோட சாகுவேன் என்று சொல்லுகிறவன் என்ன சொல்லுகிறான்? ஹல்லேலூயா. Whoever want to walk with you, I'm not talking about your husband, I'm not talking about your wife, or I'm not talking about your child. Who want to walk with you to the heaven? அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். Who want to walk with you to the heaven should say who you are. They have to get the revelation from God. Hallelujah. கவலைப்படாதீங்க. இயேசுவை பற்றி பச்சை மரத்துக்கே அப்படின்னா, பட்டு 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 இத்து போன மரத்துக்கு என்ன நாம எல்லாம் அந்த அந்த ஸ்டேஜ். பட்ட மரம் இல்லை, நாம பட்டு 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 இத்து போன மரங்களுக்கு அது நடக்கும். டோன்ட் வரி அபவுட். நீங்களே இடையில இல்லை கேட்டுக்கொள்ளுங்க, நம்ம பற்றி என்ன சொல்றோம். இப்ப நான் இன்றைக்கு எடுத்த தீர்மானம் தான் அடிக்கடி கேட்கறது. என்ன போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு காரியம், ஒரு டெலிஃபோன் வந்தது, எல்லாம் ஆறாவதெல்லாம் முடிஞ்சு லேட்டா ஒரு பையன் என்னோட கதை கொண்டு எடுத்துட்டு ஏதோ காரியங்களை இப்படி இப்படி எல்லாம் அவங்கள பற்றி சொன்னாங்கன்னா உடைஞ்சு போயிட்டு, உண்மையாக உடைஞ்சு போயிட்டு. முந்தையெல்லாம் உடையிறையில இப்ப டக்கு டக்குன்னு உடை, இது வயசு போதோ தெரியாது இல்லையா. உடைஞ்சு போனான், துக்கத்தோட தான் விட்டு போனான், சரியான துக்கமா இருந்தான். பிறகுதான் வந்து இந்த கிழமை முழுவதும் ஜபிச்சு ஜபிச்சு ஆண்டவரே தீர்மானம் 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 தீர்மானம். கர்த்தர் இன்றைக்கு அழகா அவரே கூப்பிட்டு கேட்டார், நம்ம பற்றி என்ன சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க பிசாசை வச்சு பிசாசை திறத்துறன்னு சொல்றாங்க, நீ கள்ள போதுன்னு சொல்றாங்க, தீர்க்கதரிசியா இருக்கலாம்னு சொல்றாங்க, நல்லதுன்னு சொல்றாங்க, கெட்டதுன்னு சொல்றாங்க. அவர் அதை பற்றி கேட்டுட்டு கடைசி கேட்ட, நீங்கள் என்ன என்று சொல்கிறீர்கள். அப்பவும் சொல்றாரு தெரியுமா, பேதுருவே நீ உண்ட மூளையில சொன்னா நீயும் இப்படிதான் சொல்லுவ, ஆனா உனக்கு மாமிசம் ரத்தமும் இல்லை, பரலோகத்துல இருக்க பிதாவை உனக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் முக்கியம். ஹல்லேலூயா. அந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் கர்த்தர் சபையை கட்டுவார், நம்மை கட்டுவார், சமுதாயத்தை கட்டுவார், குடும்பத்தை கட்டுவார், எல்லாவற்றையும் கட்டுவார். என்ன தெரியுமா? the statement from there. ஹல்லேலூயா. தேவனிடத்துல இருந்து வர ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்துக்கொள்ள கஷ்டம் தான் சொல்றேன். நான் சொல்றேன், நான் மனுஷனாவே சொல்றேன், சரியான கஷ்டம், நம்ம உடைக்கும். ஆனா உட்காராதீங்க. I challenge you, there's a big blessing there. ஹல்லேலூயா. இந்த வருஷம் முடியறதுக்கு இடையில நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க. I am not giving up because நான் அதனாலதான் விட்டு விடாம வேத படிப்புல தொடர்ந்தும் நிரம்ப போராட்டங்களோட சோர்வுகளோட கற்பித்துக் கொண்டே இருக்கிறேன். நீங்க இது மாத்திரமல்ல, இந்த வீடியோ கேட்கிறவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்னு சாட்சி கொடுக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு சாட்சி வந்தது. இலங்கையில ஒரு மகள் கால் பண்ணி சொன்னா, உங்களுடைய ஒரு மெசேஜ், I have taken a decision. Catholic, very strong Catholic. எங்களுக்கு தெரியாது ஃபாதர், இதை குறித்து தெரியாது, பட் ஐ ஹவ் டேக்கன் a decision. நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்க வேண்டும், நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? கர்த்தர் நம்மை நடத்துகிறார், அநேகரை நாம் காணாத எத்தனையோ செய்கிறார். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், சிறை இருப்பை நான் திருப்புவேன், உன்னுடைய கண்ணுக்கு முன்பதாக திருப்புவேன். ஏனென்றால் அதே சுவாபம், அதே பிரச்சனை, அதே அவமானம், அதே நிந்தை, அதே தாழ்வு மனப்பான்மை இனிமேல் உன்னை தாக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்போது நீ புகழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைக்கப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்ப சிறையிருப்பை, நம் சிந்தையின் சிறையிருப்புகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார், அவருடைய விலங்குகளை அகற்றி கொண்டிருக்கார். ஆனா சில நேரத்துல வர்ற போராட்டத்துல நீங்க நினைப்பீங்க ஒன்றும் நடக்க இல்லை, அங்கே சத்தியத்தை கேட்கிற போது நான் நினைக்கிறேன் நடக்க இல்லை. நோ, இட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் யூ. இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் ஷூர். நிச்சயமாவே அது நடந்த போது அது அதிக நாட்கள் இல்லை. ஹல்லேலூயா. அதுபடினால சிறையிருப்புல நம்முடைய சிறையிருப்பை என்னவற்றை கர்த்தர் மாத்தி கொண்டு வருகிறார்? நமக்குள்ளே ஒத்து போகுதல்ல தெளிவை ஏற்படுத்தி இருக்கிறார். சிறையிருப்பு திரும்பி இருக்கிறது. நாங்க பயிற்சி பண்றோமோ இல்லையோ, we know what is right and wrong. சில வேளையில நாங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்க மாட்டோம், எங்களால முடியாம இருக்கலாம், எங்களுடைய நினைவுகள் எங்களுடைய சூழ்நிலைகள் அதுக்கு விடல, பட் we know it. இப்ப நமக்கு கண்ணுக்கு முன்பதாய் தெரியும், காதுகள் கேட்க எங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா.
அடுத்த காரியம் என்னது பார்த்தோம்? தள்ளி போடுதல். தள்ளி போடுதலால எவ்வளவு காரியங்கள் பிரச்சனை, அது எங்களை எவ்வளவு சிறை இருக்க பண்ணும் என்று சொல்லி. அடுத்த காரியம் பின்மாற்றம், பொல்லாத காரியம். இவை ஒன்றும் பாவங்கள் போல காட்சி அளிக்காத சகோதரர்களே. It will never, ஒரு நாளும் நாங்க பாவம் என்று நினைக்க மாட்டோம். களவ பாவம் என்று நினைப்போம், பொய்ய பாவம் என்று நினைப்போம், விபச்சாரத்தை பாவம் என்று நினைப்போம், விக்கிர ஆராதனையை பாவம் என்று நினைப்போம், பிணைக்கிறத பாவம் என்று நினைப்போம். ஆனா ஒரு நாள் நினைக்க மாட்டோம் பின்மாற்றம் பாவம் என்று. பின்மாற்றம் மரணத்துக்கு கொண்டு போவோம் இல்லையா? ஹல்லேலூயா. அதுக்கு பின்பதாக என்னதை பார்த்து ஒன்று இருக்கும்? அறியாமை. இப்போது சோம்பலுக்குள்ள வந்து இருக்கிறோம். ஆமே, ஆனபடியா சோர்வா இருக்காது. நாங்க கற்றுக்கொண்டிருக்கிற சிறை இருப்பு சோம்பல். சோம்பலை குறித்து பார்த்தோம் இல்ல? சோம்பலுடைய பயங்கரம் என்னவாம்? 3 காரியம் சொன்னேன். அந்த 3 காரியத்தை டக் டக்குன்னு பார்த்துட்டு மீதியான காரியங்களுக்கு போகலாம். சோம்பல் என்ன செய்யுமா? முதலாவது, நம்மை நித்திய நரகத்துக்கு கொண்டு போகும். இரண்டாவது காரியம், சோம்பல் அது நம்மை கொல்லும். Psychologically, spiritually, you will get die because you are lazy. நாங்க சோம்பலா இருக்கிறபடினால மற்றவனுக்கு நடக்கிற காரியங்கள், மற்றவங்களுடைய ஆசீர்வாதங்கள், மற்றவருடைய உயர்வு, மற்றவருடைய காரியங்களை பார்த்து நாங்க உள்ளுக்குள்ள எரிஞ்சு என்ன பொறாமை என்னவா எலும்புரி. நாங்க பொறாமப்படுவோம். காரியங்கள் எல்லா மனுஷனுக்குள்ளும் இருக்கு சகோதரர்களே. அவனுக்கு இருக்க நமக்கு இல்லையே என்று கவலைப்பட தொடங்கும். அப்படி அவனுடைய கை வேலை செய்யாதபடினால சோம்பருடைய ஆசை அவனை கொல்லுமா? ஹல்லேலூயா. அது ஆசைகள் அங்கே கொல்லும். அவர்கள் என்ன மனோரீதியாய் ஆவிக்குரிய ரீதியாய் மரணத்துக்குள்ளே கொண்டு போகும். அடுத்தது நம்மை ஒழுங்கற்ற, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சோம்பரி ஒரு நாளும் ஒழுங்கா இருக்க மாட்டோம், தெரியுமா இல்லையா? என்ன சோம்பல் தனமா இருந்தோம்னா ஒழுங்கு இல்லை, ஒழுங்கா இருந்தோம்னா சோம்பல் தனம் இருக்கா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அதற்கு பிறகு நாங்க பார்த்து கொண்டு வந்தோம் என்னத்தை? சோம்பல்னால வருகிற விளைவுகள். விளைவுகள், சோம்பலுடைய பயங்கரத்தை நாங்க பார்த்தோம். இரண்டாவது காரியம், சோம்பலின் விளைவுகள் என்னவாம்? என்ன செய்யும் பாருங்க. அநேகம் பேர் சொல்றான், சரியா சோதனை வருது, சோதனை வருது, சோதனை எந்த நேரம் பார்த்தாலும் சோதனை. சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன டீச்சர்மார் மாதிரி சோதனை வைக்கிறார். சோதனை தான், எந்த நேரம் சோதனை பற்றி தான். ஐயோ பிசாசு சோதிக்கலாம், என்ன இவன் அப்படி சோதனை, ஒரே சோதனையை பற்றி கேட்பாங்க. எங்க தெரியுமா சோதனை வாடுறது? சோம்பலா இருக்கிறவங்களுக்கு சோதனை வரும். சோம்பலா கூட இருந்தோம்னா சோதனை வரும். சும்மா உட்காந்து கட்டையில படுத்திருந்து யோசிச்சு பாருங்க, எங்கெங்க எல்லாம் கொண்டு போகும். நமக்கு தான் தெரியும். என்ன காலையில் எழும்பி கொஞ்ச நேரம் கட்டிலே படுத்து பாருங்க, இன்றைக்கு ஒன்றும் எழும்புற இல்லை, இன்றைக்கு ரிலாக்ஸ் பண்ண போறோம், நித்திர வராது. ரொம்ப காரியம் அங்கதான் முழு திட்டமும் ஆரம்பமாகுது. முழு திட்டமும் அங்கதான் இருக்கும், சோம்பு இருக்கு இல்லையா? அப்ப விளைவு என்ன செய்யும்? சோதனைக்குள்ள கொண்டு போய் விடும். சும்மா இருந்து ஒன்றும் செய்யாம அப்படியே பார்த்து கொண்டு இருந்தோம்னா அது நம்மை சோதனைக்குள்ள கொண்டு விடும். அதுக்கு ஒரு காரியம், அழகான எடுத்துக்காட்டு, வேதத்துல தெளிவான எடுத்துக்காட்டு சாமுவேல். அந்த இது தாவீது இல்லையா? அந்த வேதம் அந்த வார்த்தை சொல்லுகிறது, ராஜாக்கள் யுத்தத்துக்கு போற காலத்திலே தாவீது வீட்டிலே தங்கி இருந்தான், தன் அரண்மனையிலே தங்கி இருந்தான். அரண்மனையில தங்கினபடினால என்ன படுத்து கொஞ்ச நேரத்தால கை காலெல்லாம் முறிக்க சொல்லும். கிளம்பி பால்கனிக்கு வந்து சும்மா என்ன சும்மா நட்டி முறிச்சல், ஒரு கொட்டாவி விட்டது, எல்லாம் பிழைச்சு போச்சு. ஹல்லேலூயா. அடுத்த காரியம், அது என்ன செய்யுமா? நம்மை ஆவிக்குரிய வறுமைக்குள்ளே கொண்டு போகும். ஸ்பிரிச்சுவல் பவர்ட்டி. நம்முடைய ஆவியில ஒரு உற்சாகம் இருக்காது, நம்முடைய ஆவியில பலம் இருக்காது. அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் டிப்ரெஷன். நமக்கு ஒன்றும் செய்ய விருப்பம் இருக்காது, காரியம் இருக்காது சொல்லுவாங்க. அது டிப்ரெஷன். டிப்ரெஷன் கம்ஸ் ஃப்ரம், நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சோம்பலா இருக்கிறவங்களுக்கு அதிகம் வரும். அது சோம்பேறித்தனத்துல வரும். உட்கார்ந்து எல்லாவற்றையும் போட்டு நினைக்கிறது, யோசிக்கிறது.
அது இது 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 இதெல்லாம் எல்லா பிரச்சனையும் வச்சு யோசிச்சா அது அதுக்கு பிறகு அதுக்குள்ள கொண்டு போகும். அடுத்தது இருக்கிற ஆசீர்வாதங்களை கடுத்து போடும். சோம்பரியா இருந்தா சேர்த்து வச்சிருக்கிறதும் சோம்பரித்தனத்தால கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கும். ஏன்னா ஒண்ணும் செய்ய விருப்பம் இல்லை, எல்லாம் போய் கொண்டிருக்கும் இல்லையா. அடுத்தது நம்மை அடிமைத்தனம், அடிக்ஷன். அடிமைத்தனம் சொன்னா நீங்க நினைக்க ஒரு ரஜமான் வச்சு அதை குறித்து இல்ல, எனக்கு தெரியாது தமிழ்ல அடிக்ஷனுக்கு என்ன சொல்லு. அடிமைத்தனம் தான் பழக்கம், அடிமைத்தன பழக்கங்கள் இல்லையா. அடிக்ஷன் அப்படியே ஒரு காரியம் தான். அதாவது ஒரு காரியத்துல அடிக்ஷன் ஆக்கும். பாருங்க, ட்ரக் அடிக்ட்ஸ் வச்சுவாங்க, அடிமைத்தனம் என்னத்துல வந்தது? சோம்பரித்தனம். சோம்பலா தான் இருப்பான், சும்மா இருந்தவன். அதனால என்ன செய்வாங்க? களவெடுப்பான், காரியம் செய்வாங்க, அடிபிடிப்படுவாங்க, எல்லா பிரச்சனையும் கொண்டு வரும். அது காரணம் விளைவு சோம்பல், சோம்பலுடைய விளைவு. அடுத்தது எபிரேயர் 6:11-12 வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த வார்த்தை எப்படி ஆரம்பிக்குது? நீங்கள் அசதியாயிராமல், நீங்க சோம்பலாயிருக்காதீங்க. என்ன தெரியுமா? பாருங்க, வாக்குத்தத்தத்தை ரிசீவ் பண்ண சோம்பலாயிருக்காதீங்க. ஆரம்பத்துல அதான் சொன்ன, சொல்லு கடங்காத வாக்குத்தத்தங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் இருக்கிறது. வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. அப்ப இந்த வாக்குத்தத்தத்தை நான் சோம்பல் பட்டு அதை சுதந்திரிக்காம இருந்தா அதுல வார பலன் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. நான் எடுக்கிறனோ எடுக்கலையோ எல்லா வாக்குத்தத்தங்களும் இந்த புக்குக்குள்ள இருக்க போகுது. இந்த புக் எத்தனையோ 1000 வருஷங்களா இருந்து கொண்டே இருக்கு. ஆனா இந்த புக்ல யார் யார் உற்சாகப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்களை அபகரிச்சார்களோ, யார் யார் ப்ரொக்ளைம் பண்ணாங்களோ, யார் யார் அதை ரிசீவ் பண்ணாங்களோ அவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அந்த வாக்குத்தத்தங்களால் சோம்பலா இருக்கிறவங்க அந்த வாக்குத்தத்தங்களை வீட்டுல போட்டு வச்சிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. நீ வீட்டை சுத்தி எத்தனை வாக்குத்தத்தம் எழுதி போட்டாலும் நான் அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து அசதியா இருந்தா அந்த வாக்குத்தத்தம் எனக்கு இல்ல. Hallelujah. We can put a big frame or big banner saying that if you don't proclaim, that is not for you. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம், இந்த வாக்குத்தத்தம் வருஷத்துல கொடுக்கிறோம்ல பாருங்க, 52 தரம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே அதை நினைவு கூறுகிறோம், அதை சுதந்திரிக்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. வேத படிப்புகள்ல அதைத்தான் சுதந்திரிக்கிறோம். ஏன்னா வாக்குத்தத்தத்தை அசதியா இருந்தா சில பேர் யோசிப்பாங்க, இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு என்ன பாடுபடுத்துறான், இது ஏன் எத்தனை வாக்குத்தத்தம் இருக்கு. எஸ், ஒரு வாக்குத்தத்தத்தையே எடுக்கல, இன்னும் வரப்போற வாக்குத்தத்தங்களை எப்படி எடுக்கிறது? வாக்குத்தத்தங்களை அசதியா இருக்காங்க சகோதரர்களே. யூ ட்ரை. நான் உங்களுக்கு சொல்றேன், ஸ்தோத்திரம் சொல்றது நல்லா, கர்த்தரை ஆராதிக்கிறது நல்லா. ஆனா வாக்குத்தத்தங்களை ஆராதித்து முடிச்ச பிறகு எத்தனை பேர் சுதந்திரிக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தாவே இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான். எஸ், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். இன்றைக்கு ஆக்கள் கதைச்ச கதை சேனையை போல இருந்து என்னை சூழ்ந்து கொண்டு என்னை குத்தி அம்புகளால் குத்தி கிழிக்கிற போல இருக்கு. But I jump over that. இந்த பிரச்சனைக்கு மேல பாய்வேன் என்று எத்தனை பேர் சொல்றாங்க? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்றாங்க, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். வாக்குத்தத்தம் யாருக்கு? கர்த்தருக்கா? எங்களுக்கு புரியல சகோதரர்களே. கர்த்தருக்கா வாக்குத்தத்தம் வச்சிருக்க? எனக்கு தான் வாக்குத்தத்தம் வச்சிருக்காரு, உங்களுக்கு தான் வாக்குத்தத்தம் வச்சிருக்கார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒரு நாளும் தாழ்ச்சி அடையேன். என்ன தெரியுமா, உண்மையாக சொல்றேன், ஒரு காரியம் நான்
புரிந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். I say myself, many times I come across the economical difficulties. பொருளாதார கஷ்டங்களுக்குள்ள நான் கனதனம் வந்திருக்கேன். But I never say to anybody. எனக்கு எங்களோட வீட்டில் சில நேரம் பிரச்சனை வர்ற காரணம் என்ன தெரியுமா? சொல்லுவா காசு இல்லாட்டு இல்லையா? அனுக்கா சொல்லுவான், என்கிட்ட இந்த மாசத்துக்கு காசு இல்லை, சாப்பாடு பண்றதுக்கு பணம் இல்லை. அவ சில நேரம் என்னத்தை சொல்ல வாரான்னு எனக்கு தெரியாது. அவன் உண்மையா ஷேர் பண்றதுக்கு தான் வாரன்னு நினைக்கிறான். காசு இல்லை. என்ன பாயிண்ட் என்ன தெரியுமா? அதை பேச வேண்டாம். பாவுக்கு பாடுறேன். நான் புருஷன்ட்ட சொல்லுவான், அட்ட சொல்லுவேன், கத்தட்ட சொல்லு, காசு இல்லையா? ஏன் தெரியுமா? ஐ பிலீவ் மை செல்ஃப், ஐ ட்ரஸ்ட் திஸ். என்ன தெரியுமா? I say to myself, I will never be broke. நான் ஒரு நாளும் பண பிரச்சனையில மோசமாக மாட்டேன் என்று சொல்லி நான் தீர்மானம் பண்ணி அறிக்கை பண்றேன். That doesn't mean you don't meet any problem, but I myself I believe I'm not going inside. I was broke. சொன்னா நம்பீங்களா தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டீசல் அடிக்க கார் வச்சிருக்கேன். இப்ப எத்தனையோ தடவை அனுக்காக கேட்பா, ஏன் லைட் பத்த ஓடுறீங்க? எனக்கு தானே தெரியும் லைட் பத்த தான் ஓடணும். ஏனென்றா பேங்க் பத்தாது. லைட் பத்த தான் ஓடுறது. கடைசி நேரம் அடிப்போம். மன்னோதவே ஐ கெட் இட். அதுக்கு அர்த்தம் இல்லை நான் பொருளாதார பிரச்சனைக்குள்ள போறேன்னு அர்த்தம் இல்லை. ஆனா நான் சொல்லி வச்சிருக்கேன், பொருளாதார பிரச்சனைக்குள்ள நான் வர மாட்டேன். That is the belief. வாக்குத்தத்தம். கத்த சொல்லி இருக்கிறார், என்ன எனக்கு காரியம் செய்யறவங்க பிள்ளைகள் கூட கையேந்தி இறஞ்சினதில்லை. They will never do it. எனக்கு இருக்கிற அறிவோ எனக்கு இருக்க வேலை போகும் சவல்லையா? I'm telling you the truth. Within 5 minutes your life can be changed. நீங்க எத்தனையோ டாக்குமெண்ட்ரிஸ் போகுது, எடுத்து பாருங்க. சில பேர் வியாதி வந்து அவங்களுடைய வாழ்க்கை மாறிட்டு, ஒரு ஆக்சிடென்ட் யோசிச்சு பாருங்க. நாங்க குடும்பமா போக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட். என்னுடைய பெரியம்மாவோட மகன், நான் சின்ன வயசா இருக்கக்குள்ள மோல்டிவாலன்ஸ்ல ஒரு பெரிய லெக்சரர் யூனிவர்சிட்டியில, they gave him house நைஜீரியாவில். மோல்டிவாலன்ஸ்ல இருந்தார். அவரை கூப்பிட்டு நைஜீரியாவில் வச்சாங்க. அவர் யூனிவர்சிட்டியில படிக்கிறார். அன்றைக்கு சீஃப் கெஸ்டாக அழைக்கப்பட்டிருந்தார். அவருடைய இண்டிபெண்டன்ட் டேக்கு on the way 6 பிள்ளைகளா 5 பிள்ளைகள் நினைக்கிறேன். 5 பிள்ளைகள் தாய் தகப்பன், 5 பிள்ளைகள் தாய் தகப்பன். They went to the celebration. On the way there was an accident. 6 of them died, including mother and the daddy. The small one only escaped. அந்த குடும்பத்துல எங்களோட குடும்பத்துல நான் நினைக்கிறேன் அந்த பட்ட படிப்புகள் சொல்லி 2-3 பேர் தான் அப்ப எங்களுக்கு தெரியும். They are very very big people. I was so small. There was a lecturer, English lecturer, university. லைஃப் இப்படி மாறுச்சு. அவர் வாராருண்டா அவங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு பெரிய ஒரு காரியம் வீட்டை. ஆனா அவங்களோட குடும்பம் அப்படி இருந்தாங்க. Within 5 minutes we got the message. Whole family finished. Changed. அந்த 2 பிள்ளைகள் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. லைஃப் இப்படி மாறுச்சு. ஆனா நம்முடைய வாக்குத்தத்தம் ஜீவனுள்ளவரோடு கூட இருக்கிறபடினால அதை நம்ம ஜீவன்ல இருந்து நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வாக்குத்தத்தங்களை குறித்து அசதியா இருக்காதீங்க. வாக்குத்தத்தங்களை குறித்து அசதியா இருந்தீங்களோ வாழ்க்கையில பாடுதான். சோம்பல்தனத்தினால கனவே சோம்பல்தனத்தினால வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறது இல்லை, அறிக்கை பண்ணுகிறது இல்லை, அதை விசுவசிக்கிறது இல்லை. அதுக்குள்ள ஒரு காரியம் நடக்க போகிறது என்ற ஒரு சொற்பனம் கூட அவங்களுக்கு இல்லை. எத்தனை பேர் வாக்குத்தத்தத்தை வச்சு கனவு காண்றீங்க? I'm asking you. I dream about the promise. I always dream. Maybe people can think that I am crazy. போய் பாருங்க, இந்த உலகத்துல மாற்றங்களை கொண்டு வந்த ஒவ்வொருவரையும் பார்த்து சொன்னவங்க பைத்தியாரம் தான். இப்ப போய் மில்லியன் கணக்கான 6 மில்லியன் பேர் பார்த்திருக்கான் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்பீச்.
மார்ட்டின் லூத்தர் கிங் சொல்றாரு அந்த ஸ்பீச்ல, மில்லியன் ஆஃப் பீப்புள் வில் லிசன். அவருடைய அந்த மீட்டிங் வந்தது 1,18,000 தான். ஆனா நான் போய் யூடியூப்ல பாக்குறேன் 6-7 மில்லியனுக்கு மேல பாக்குறேன், 20 மில்லியனா. இட்ஸ் ட்ரூ, வித்தின் 40 இயர்ஸ். சும்மா தங்களையே நம்பினவங்க ஆசீர்வாதமா உயரக்கூடுமானால், நம்பிக்கையின் கண்மலையாயிருக்கிற கிறிஸ்துவினுடைய வாக்குத்தத்தங்களோட உண்மை உள்ளவையாயிருக்கு. Hallelujah. You start dream about the promise. Don't be lazy. Don't be lazy. உண்மையா சகோதரர்களே, நான் சொல்றேன், நாங்க வாக்குத்தத்தத்தை பிடிச்சு பார்க்காத காரணம் எங்களை அறியாத ஆவிக்குரிய ஒரு சோம்பல். எவ்ரிடே நீங்க சொல்லிக்கொண்டே வாங்க, ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டே வாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியா, உலரங்கான்னு சொல்லுவீங்கல்ல, உலரங்கா ஒவ்வொரு ஞாயிறும் சொல்ற தெரியுமா, அசைக்கப்படுவதில்லை. ஏன் சொல்லி கொண்டு வந்தேன் தெரியுமா? என்னை அசைத்தது அந்த இடத்துல தான். மீடியா அசைச்சு பார்த்தது, பொலிட்டிக் அசைச்சு பார்த்தது, புறாமை உள்ளவர்கள் அசைச்சு பார்த்தது. கர்த்தர் அசைய விடாம வச்சிருந்ததுக்கு காரணம் அசைக்கப்படுவதில்லை என்று வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. நான் சொன்னதுனால அல்ல, தேவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறதுனால. அதான் சொல்றேன், தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை குறித்து அசதியா இருந்து, சோம்பலா இருந்து கெட்டு போவதை பார்க்கல. அதை குறித்து அசதியா இருக்காதீங்க. You say it. Every position, everything you go through, there's a promise to take you back. நீங்க போற எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலை குறித்து வேதத்தில் இருக்கு. ஒரு மனுஷனாகிலும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் தவிர்க்கப்படவில்லை. எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் அவளை கொண்டு வாக்குத்தத்தமாய் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தம் ட்ரீம் பண்ணி பாருங்க. இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நடந்தா அப்படி இருக்கும். You start doing that. You start dream. என்ன நீங்க ட்ரீம் பண்றது உங்க ஃபேண்டசி இல்ல, அது கர்த்தருடைய ப்ராமிஸ். இந்த வாக்குத்தத்தங்களை குறித்து ட்ரீம் பண்ணி பாருங்க. I'm not telling you to dream just a fantasy. கற்பனைய கனவு காணாதீங்க சகோதரர்களே. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கனவு காணுங்க. அதுதான் அவர் சொல்ல வர்றார். அதனாலதான் அந்த வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்க சொன்னேன். படிச்ச காரியத்துல வாசிங்க, திரும்ப வாசிங்க. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமானது ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும். பாருங்க, வாக்குத்தத்தங்கள் அதுல இப்ப பாருங்க, அப்பதான் உங்களுக்கு விளங்கும். I will take it. அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற உண்மையை, சத்தியத்தை பாருங்க, வாசிங்க. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. பாருங்க, இத கொஞ்சம் பேர் செய்திருக்காங்க. இன்னைக்கு people think stupid, they don't follow anybody. இப்ப சிலர் நான் பிரசங்கம் பண்ற நேரம் ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி கேட்கிறேன்டா, சில பேர் நினைப்பா என்ன இயேசு பற்றி கேட்கல. எஸ், he is far away from this man. ஆனா நம்மை போல ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு மனுஷன் இதை வந்து இருக்கிறான் என்று நாம் அதை பார்க்கத்தான் பண்ணும். பாருங்க, அவன் தனக்குள்ள இருந்த ஒரு விசுவாசத்தில் ஒரு காரியம் செய்யணுமானால், அசைக்கப்படாத விசுவாசமாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவை கொண்டிருக்கிற நாம எங்க இருக்கணும்? So do we have to compare this or not? ஒரு தத்துவத்துல நம்பிக்கை வச்ச மனுஷன், அந்த அளவுக்கு உயர்வானா இருந்தால், தத்துவங்களுக்கு தத்துவமாய் இருக்கிற ஜீவ தேவனாகிய ஆதியும் அந்தவுமான கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சு அவருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவங்க இருப்பான். Am I right or not? Encourage yourself. உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க இருக்கிற சூழ்நிலையில உங்களை உற்சாகப்படுத்த பழகிக் கொள்ளுங்க சகோதரர்களே. There are so many places nobody is going to encourage you, rather than you have to encourage yourself with the God's blessing, God's promises. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை வச்சு உங்களை நீங்க என்கரேஜ் பண்ணலாமே தவிர வேற வழியில உங்களை என்கரேஜ் பண்ணவே முடியாது. நம்ம சொல்ல முடியாது சொல்ல, எங்களை ஒருவரும் தட்டி கொடுக்கல, எங்களை உற்சாகப்படுத்த இல்லை, எங்களுக்கு வழிகாட்ட இல்லை. ஜீவன் உள்ள வார்த்தை ப்ராமிஸ் ஆயிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவங்கள பின்பற்றி வாசிங்க. பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு
நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அசதியா இருக்காங்க. Don't lazy to achieve or proclaim or receive the promise of God. பாருங்க, நாம ஏதோ சொல்ல போனா நீங்க உற்சாகப்படுத்தி கொள்ளுங்க, உங்களை உற்சாகப்படுத்து. இப்படி உற்சாகப்பட்டோம்னு சொன்னா யாரும் போட்டு நெருக்க தேவையில்ல. பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, இதுக்கு வாங்க, அதுக்கு வாங்க இல்ல. ஏன்னா உங்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற ஆசீர்வாதங்களை காண வேற யார்கிட்ட போகணும்? Why we have to go anywhere? Because everything is here. யாரும் நினைக்கிறாங்க ஏதோ ஒரு மனுஷன் ஏதோ பிடிச்சு வச்சு ஏதோ செய்து. No, this is for you. வாக்குத்தத்தங்கள் நமக்கா இருக்கு சோழ. இதை நீங்க படிக்கிறவங்க நீங்க பற்றி கொள்வீங்களானா உங்களுக்குள்ள வர்ற மாற்றங்கள் அநேகரை பாதிக்கும். The blessing. Don't worry about this person is not coming, that lady is neglect or whatever it is. What I am doing? நான் கேட்கிறேன், நான் என்னோட கர்த்தர் பேசும்படியாய் என்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். யாரையும் குறிச்சல்ல. வாக்கு தத்தங்களை சில பேர் பிடிச்சு கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றாங்களா, அவங்கள பின்பற்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல நீங்க பாத்தீங்கன்னா அவர் இயேசுக்குள்ளாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எடுக்கிறபடியாக அவர் சொன்னார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் குப்பை என்று நினைக்கிறேன். ஏன்னா அவர் அறிய அவருக்குள்ளாக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் மாறுது. அந்த ஆசீர்வாதமாய் மாறக்குள்ள அவர் ஒரு தடவை தான் 1 அடிபண்டா இருந்தா எனக்கு 5 தரம் அடிபண்டவே சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை போல நான் மரிக்கவும் நான் என்னை ஒப்பு கொடுக்கவும் ஆசையா இருக்கிறேன். எனக்கு அவருடைய வாக்கு தத்தம் நித்தியத்துக்கு போதுமா இருக்கு. ஹல்லேலூயா. நீ போய் பவுலுடைய எல்லா காரியத்துல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டை இந்த எபிரேயர் புத்தகத்தை வாசிச்சு பாருங்க, முழு பழைய ஏற்பாட்டையும் புதுமையாக்கி வைத்திருக்கு. ஹல்லேலூயா. முழு வேதத்தையும் அப்படி அடக்கி வச்சிருக்கு. All promises, all promises, all promises, all promises. அசதியா இருக்காதீங்க. வாக்கு தத்தத்தை சோம்பல்ல விட்டுறாதீங்க. In the morning you say it, in the noon you say it again. In the evening you say it, in the night you say, in the morning, the next morning I am receiving. Hallelujah. காலையில் எழும்பக்குள்ள வாக்கு தத்தத்தோட எழும்புங்க. பகல்ல நடக்கக்குள்ள உங்களை ஒருவருக்கும் தெரியாது. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன், இந்த ரகசியம் ஒருவருக்கு தெரியாது, என் வைஃபுக்கும் தெரியாது. பட் I do. I shout in my car. I talk to myself. I proclaim the promises. அமத்த எனக்கு திருப்பி வாக்குத்தத்தம் தான் வரும். பிரச்சனை ப்ரெஷர் வர நான் சொல்லிக்கொண்டே போவேன். நோ நோ, இயேசுவினாலே அவருடைய பலத்தினாலே செய்ய முடியும். இனி இல்லை. நோ, he is going to make it. லேசினஸ் நாங்கள் நினைக்கலாம். சொன்னேரம் காலையில் 4 மணிக்கு எழுப்புற ஆளாக இருக்கலாம், 5 மணிக்கு நாங்கள் எல்லாம் முடிச்சுற ஆளாக இருக்கலாம், 1 மணி நேரம் ஜபிக்கிற ஆளாக இருக்கலாம், வேதம் வாசிக்கிற ஆளாக இருக்கலாம். எல்லாம் சரி சவுல அவரோட ப்ராமிஸை சுதந்திரிக்கிறதுக்கு லேசியா இருந்தோம்டா எல்லாம் போயிடும். நான் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஆத்திரம் வருன்னு சொன்னாங்க, ஸ்தோத்திரம் சொல்ல விட்டுறாதீங்க. இதான் பிரிக்கிற பெரிய பிரச்சனை. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லா வேண்டுதலையும் ஸ்தோத்திரத்தோடு கூடின விண்ணப்பங்களாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அப்போது எல்லா புத்திக்கும் பாருங்க, அதே ஒரு வாக்கு தத்தம், அதுவே ஒரு வாக்கு தத்தம் இல்லையா? அதுவே ஒரு வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். பாருங்க, வாக்கு தத்தத்தோட நாங்க விண்ணப்பம் பண்ணா வாக்கு தத்தம் போய் சொல்லாது. எடுத்து பாருங்க, பிலிப்பியர் 4:4 வாசிச்சு பாருங்க. பிலிப்பியர்கள் நிருபம் 4:6 வாசி. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நீங்கள் பாருங்க, வாக்கு தத்தம் இதான் காலையில இருக்க வேண்டிய வாக்கு தத்தம். சரியா? காலையில எழுந்தோடனே நமக்கு வர வேண்டிய வாக்கு தத்தம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். காலையில எழுந்தோடனே என்ன வரும்? என்ன 29ஆம் தேதி ஃபோர்ஃபால் இன்காசோ வாஷர் என்ன தெரியும்?
அங்க சொல்லி இருக்கு, 2ஆம் தேதி பிள்ளை ஸ்கூலுக்கு வரணும், புத்தகம் எல்லாம் வரக்கூடாது இல்லையா? இந்த மாசம் பேங்க் ஷோப்புல கடிதம் போட்டிருக்கு. ஏன்னா காலையில இதெல்லாம் இருக்கக்குள்ள நான் காலையில் எழுமனோட வாக்குத்தத்தை வாச்சு ஒன்றுக்கும் கவலைப்படாம, எஸ் பேங்க் ரிசிப்ட் வந்திருக்கு, பிள்ளைக்கு ஸ்கூல் பிரச்சனை ஒன்று இருக்குது, சர்ச்சில் போன கிழமை ஒரு சிஸ்டர் ஒன்றும் சொல்லல, ஒரு பிரதர் கதைக்கவே மாட்டேன்ன்றார். ஏன்னா காலையில் இருக்கும், திங்கட்கிழமை எனக்கு வர பிரச்சனை இல்லைதான், திங்கட்கிழமை முன்னோட காலையில ஏன் இப்படி ஏன் அப்படி காய்ச்சாங்க இப்படி இருந்தா, நான் என் மைண்டுக்கு ஒன்று சொல்றேன்னு தெரியுமா, ஒன்றுக்கும் கவலைப்பட. அதான் எனக்கு நல்ல பாடம் இந்த பிலிப்பியர் 4:6 நல்ல பாடம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல். கவலை வருதே, மைண்ட் சொல்லும், என்ன லூஸ் கதை அழைக்கிற, அஞ்ஞானி மாதிரி பேசுற, ஆவியில சொல்றது தெரியுமா, பிரச்சனை இருக்கு ஆனா கவலைப்பட மாட்டேன், கஷ்டம் பொருளாதார கஷ்டம் இருக்கு ஆனா நான் பிச்சைக்காரன் ஆக மாட்டேன். இதான் வாக்குத்தத்தம், இதான் வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிறது. சரி வாசிங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடின ஜெபம். என்னத்தை செய்யணும்? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம். சிஸ்டர் முரச்சா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரதர் அப்படியே போனார், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மாட்டேன்டா என்ன வெட்டினார் என்ன, நாங்க கையில் ஆயுதம் கொண்டு போறாங்கல்ல, கண்ணுல உடம்புல எல்லாம் வச்சிருக்கோம், எல்லாம் வெப்பனோட என்ன வெட்டினா சிறுக்குன்னு இருக்குவேன் ஒரு வெட்டு, கழுத்தால ரத்தம் பாயும் என்ன, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம், எல்லாம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பில் வந்திருக்கு, கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்காசோ வந்திருக்கு, கட்டலாடி வீட்டை சீல் பண்ணுவாங்க, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், எல்லாம் ஸ்தோத்திரம். பாருங்க யோபு, நல்லா நினைச்சுக்கணுங்க சோதரல, யோபு ஒரு கட்டுக்கதை அல்ல, ஒரு புராணம் அல்ல, உண்மையா நடந்த காரியம். வேதத்துல எனக்கு உங்களுக்குமாய் வாக்குத்தத்தமாய் எழுதப்பட்டிருக்கு. அவன் இவ்வளவு ஒன்றிலும், அதுல வசனம் அழகா இருக்கு, இவை ஒன்றிலும் அவன் தன்னுடைய வாயினாலே பாவம் செய்யும். He said, கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே மகிமை. அதோட கூட இல்ல, கர்த்தருக்கே மகிமை. அவர் தந்தாலும் மகிமை, என்னட்ட இருந்து எடுத்தாலும் மகிமை. ஏன் அவன் அன்றைக்கு மகிமைன்னு சொன்னான் தெரியுமா? இன்னைக்கு பாருங்க, இத்தனை 1000 வருஷத்துக்கு பிறகு அவரை சாட்சியாக வைத்து எங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்த கர்த்தர் வச்சிருக்கார். ஹல்லேலூயா. ஏன் மகிமை? என்னை பிச்சைக்காரனாக பண்ணினால 1000 லட்சமா எத்தனையோ ஜனங்கள் இப்படியான நிலைக்குள்ள வர போறாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு வெளிச்சமாய் மாறி இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பின் வரப்போகிற சந்ததியை கண்டுதான் இயேசு சிலுவையிலே சந்தோஷப்பட்டார். வேதனைக்குள்ள பின்னால வருகிறத கண்டு, பின்னால வருகிற, அதான் சொல்றது வேதத்துல, இக்கால பாடுகள் நமக்கு இனி வரப்போகிற மகிமைக்கு ஈடாகாது, அது சரி வராது. சொல்ல நீங்க சொல்லுங்க, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி வாசிங்க. ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. முதல் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, பிறகு ஜெபத்தில, ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. ஜெபம் சொல்லியாச்சு, வேண்டியாச்சு, கர்த்தாவே எனக்கு ஏதாவது செய்து முடிங்க இந்த வேண்டியாச்சு. அதுக்கு பிறகு என்ன சொல்லணும்? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். காலையில இந்த பீஸ் வந்துட்டுன்னா அப்புறம் நாள் முழுக்க என்ன பிரச்சனை? இருதயத்தை காத்துக்கொள்ளும். இருதயம் போனாலும் கேட்டோம் இல்லையா, இருதயம் முக்கியம். எல்லா காவலோடையும் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. நாம காக்க தேவையில்ல, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை விசுவசிச்சா அந்த வாக்கு தத்தங்களை காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும். நாங்க காக்க தேவையில்லை, அது காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. இது வாக்கு தத்தம், இது வாக்கு தத்தம். நம்ம வாக்கு தத்தை சுதந்திரிக்கிறீங்களா? அதான் நான் சொல்ல ஆவிக்குள்ள சில சோம்பல ஜனங்கள் இருக்கு. எங்களுக்கு அப்படியே ஜெபம் மாதிரி செய்வோம், எல்லாருக்குமா செய்வோம். டைமை ஸ்பெண்ட் பண்றதை குறிச்சு சோம்பரித்தனம் இல்லை ஓம் என்று நினைக்காதீங்க.
You are spending time with God. But how you are spending time with God? Is it changing your life or bringing the blessing? That is more important. Hallelujah. Hallelujah. அப்ப வாக்குத்தத்தங்களை, அதனால தான் சில பேர் வாக்குத்தத்தத்தை எழுதி கொடுத்திருக்காங்க. அதுவும் கொஞ்ச நாள்ல மந்திரம் மாதிரி ஆயிடும். ஸ்தோத்திர பலிகள் மாதிரி மந்திர பலிகள், இந்த வாக்குத்தத்த பலிகள் எல்லாம் இருக்கு. ரைட். இங்க வாக்குத்தத்தம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தங்களுக்கு தேவனாய் இருக்கிறார். அவரோட ப்ராமிஸ் தான் சவுல எங்களை வாழ வைக்குது. அசதியா இருக்காதீங்க, சோம்பல்தனமா இருக்காங்க. அடுத்தது என்னவோ, அடுத்த எங்களை புதிய ஸ்டேஜுக்குள்ள கொண்டு போறது இல்லை. நாங்கள் யோசிச்சு பாருங்க. Take some days in your life. I'm telling you serious. உங்க லைஃப்ல நான் சொல்லித்தர ஒன்றும் நான் செய்யாத செய்யல, செய்யறதுல சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு. வருஷத்துல 3 தடவை அல்லது 4 தடவை நீங்க உட்கார்ந்து உங்களுடைய நிலையை எக்ஸாம் பண்ணுங்க. ஸ்பிரிச்சுவல் லெவல். போன வருஷம் நான் எவ்வளவு உற்சாகமா இருந்தேன், இந்த வருஷம் எதுல குறைஞ்சிருக்கிறேன், எதுல கூடி இருக்கிறேன், எல்லாத்துலயும் பாருங்க. தேவனத்துல வந்ததுனால வந்த ஆசீர்வாதத்தை கணக்கு போட்டு பாருங்க. வேலை வாய்ப்புகள், பேங்க் அக்கவுண்ட் எல்லாத்தையும் வச்சு பாருங்க. நீங்க அடுத்த நிலைக்கு போகலன்னா நீங்க எங்கேயோ சோம்பரியா இருக்கிறீங்க. அதே நிலையிலும் இருக்க வேண்டாம். ஏண்டா கிறிஸ்துக்குள்ள வாழ்ற வாழ்க்கை எப்போதும் வளர்கிறதா இருக்கா. ஹல்லேலூயா. எல்லாத்திலையும் சகோதரனே, in the blessing, in the spiritual things, in your prayer time or Bible study, whatever it is, இல்லாட்டி பின்மாற்றம். சோம்பலா இருந்தாங்க. யுத்தத்துக்கு போகல கொஞ்சம் பேர். என்ன நியாயாதிபதி புத்தகம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பார்த்தா, யுத்தத்துக்கு அடுத்த எல்லையை கடக்க வேண்டும், அடுத்த பயணத்தை தொடங்க வேண்டும், அடுத்த நிலைக்கு போகணும். இப்படியே இருந்து சாக முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, நியாயாதிபதியோட புத்தகத்துல தான் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், குஷ்டரோகிகள் 4 குஷ்டரோகிகள் அங்க போய் பாளையத்துக்குள்ள காரியங்களை கண்டுட்டு அவங்க இருக்கையில சோம்பலா இருக்கவில்லை. அவன் வியாதிப்பட்டு இருந்தான். ஆனா அவன் சோம்பரி இல்ல. அவன் சொன்னா தெரியுமா, நாங்க ஊருக்குள்ள போய் பட்டணத்திலே இதை அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நான் மாற வேண்டும். அடுத்த கட்டம் இதை குறித்து தான் நான் பேசிட்டு இருக்கோம். ஒரு கட்டம் சகோதரர்களே, எங்களுடைய வறுமை, எங்களுடைய இயலாமை, எங்களுடைய பாவ வாழ்க்கை எல்லாம் அதுல இருந்து கர்த்தர் தூக்கி விடுகிறார். இதுல நாங்க நினைக்கிறோம் இந்த மேடை தான் எங்களுடைய வாழ்க்கையை நினைக்கிறோம். இந்த மேடை எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு வாழ்க்கை அங்கதான் இருக்கு. அப்ப தேவன் ஒரு இடத்துல இருந்து உயர்த்தி விட்டாரானா நாங்க அந்த கட்டத்துல இருந்து நாங்க உயரும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த லோன் சிஸ்டம் ஏன் வந்தது? Why they are giving you a loan? அப்ப யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நமக்கு வீடு வேண்ட வசதி இல்லை, நம்மால வீடு வேண்ட முடியாது. இந்த தேசத்துல இருந்தாலும் வீடு வேண்ட முடியாது. மைக்ரோ பினான்ஸ் why they started? ஏழைகளா இருக்கிறாங்க, வறுமையா இருக்கிறாங்க. அவர்களுக்கு 3 மாடை வண்டி கொடுத்தா அந்த மாட்டில இருந்து வருகிற காரியத்தில இருந்து தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். அவர்கள் அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு மாடு மிஞ்சி அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. அவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகிறது. இன்னைக்கு 3 மாடு வைத்திருக்கிறவன் கடன் முடிந்த போது 10 மாடு 15 மாடு பண்ணைகள் அதுல பெருகிறவன் சோம்பேறி இல்லாதவன் பெருகி விடுகிறான். ஹல்லேலூயா. We have to go to the other level. பாருங்க, நான் வரும்போது ஒரு சூட்கேஸோட வந்தோம், ஒரு பேக்கோட வந்தோம், ஒரு செக்கோட வந்தோம். இன்னைக்கு வீடு இருக்கு, கார் இருக்கு. நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் வீடும் காரும் காணும்னு. இல்ல, நாங்க மாடி மேல மாடி போய் கர்த்தரிடத்தை போய்ச்சோம். ஹல்லேலூயா. You have to. நீங்க வளர வேண்டும் சகோதரர்களே. அப்ப கர்த்தர் எப்படி ஒரு ஏழைக்கு ஒரு பேங்க் குறைஞ்ச வட்டியில ஒரு கடனை கொடுக்குது. Almost there is no interest at all. தெரியுமா உங்களுக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் ஒரு சிஸ்டம் வந்து நோர்வேயில பங்களாதேஷ்ல இந்த காரியத்தை செய்ததுன்னு சொல்லி ஒரு மனுஷனுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தான். சில வருஷத்துக்கு முன்பதாக நோபல் பிரைஸ் கொடுத்தான். பங்களாதேஷ் ஒரு மனுஷன் இந்த சிஸ்டத்தை உருவாக்கி
அந்த தேசம் முழுவதும் இருந்த மக்களோட தரத்தை உயர்த்திட்டார். இட் வாஸ் டெவலப்மெண்ட். அப்ப வறுமையில இருக்கிறோம், எனக்கு வீடு கட்ட வழி இல்லை, சாப்பிட கஷ்டம். அப்ப ஒரு காரியத்தை கத்தத்தார. நம்முடைய வாழ்க்கையில காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களா இருந்தோம், விக்கிர ஆராதனைக்காரனா இருந்தோம், பொல்லாதவர்களா இருந்தோம் இல்லையா, விபச்சாரிகளா இருந்தோம், எத்தனையோ காரியம், குடிகாரலா இருந்தோம். எல்லா காரியத்துல இருந்து கத்தர் நமக்கு ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் மாதிரி ஒரு சப்போர்ட். ஆனா மைக்ரோ ஃபைனான்ஸ்ல ஒரு காரியம் இருக்கு தெரியுமா, நீங்க வளரலையோ அவ்வளோத்தையும் பறிச்சிருவாங்க. அப்ப கத்தர் எங்களுக்கு ஒரு 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 சப்போர்ட் தார. நீங்களுடைய வாழ்க்கை மாத்திரம் என்ன தான் தர சப்போர்ட்? முதலாவது சப்போர்ட் ரட்சிப்பு. அவனுக்கு மாட்ட பண்ணி கொடுத்த மாதிரி கத்தர் தன்னுடைய குமாரனை அடிக்க கொடுத்து எங்களுக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். அப்ப என்னுடைய ரட்சிப்பை வைத்துக்கொண்டு நான் எங்களுடைய கத்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடிச்சு கொண்டு நான் ஆவியில வளர வேணும். நான் ஆவியில தானே வளரக்குள்ள பூமியில ஆசீர்வாதமா தான் இருக்கும். அல்லேலூயா. அப்ப அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்று உலக முறைப்படியிலேயே இன்னொருவனுக்கு உதவி செய்யறான்டா. பரலோக மைக்ரோ சிஸ்டம் இட்ஸ் வெயிட்டிங் அஸ் டு டெவலப் அவர்செல்ஃப். நம்ம வாழ்க்கையில் இப்படி இருக்கல சொல்ல. நான் ஒரு நாளும் ஒருவர் இருந்து அவர் பெருகிறத பார்த்து நான் கவலைப்பட்டதும் இல்லை, புறப்பட்டதும் இல்லை. நான் சந்தோஷப்படுவேன். நான் ஒன்று பார்ப்பேன், சரியான முறையில் பெருகிறாங்களா, இல்லாட்டி அது ஆபத்தை கொண்டு வரும். கனவிதமா பெருகலாம். கத்த தந்திருக்கிறாரு. கீழே கிடந்தோம் நம்மளோட பூமியில. நான் சொல்றேன், எங்களுடைய தேசத்துல நாங்க அகதிகளா தான் இருந்தோம். சும்மா ஏர்த்லி பார்த்தா ஒன்றும் செய்ய முடியாது. நாங்க இங்க வந்து எல்லாருக்கும் கதை சொல்லி கணக்கு பார்த்து எனக்கு அநேக கதை தெரியும். நாங்க அப்படி இருந்தோம், கேக் சாப்பிட்டோம், என்ன இந்த லாங் ஒன், என்ன மம்மி, என்ன அந்த லாங் ஒன், என்ன அது வருது இல்லை, அந்த லாங் ஒன்ல தான் என்ன அதுவும் எப்பயாவது நாங்க அதை தான் சாப்பிடுவோம். முருங்கைக்காய் சாப்பிட்டாரோ இல்ல, இந்த கதையெல்லாம் நாம விடலாம். ஆனா எங்களை பொறுத்தவரையில நாங்க ஒன்றுக்கும் இல்லாம இருந்தாங்க. என்ன பாருங்க, நோவஜி என்ற ஸ்டேட்டஸ்ல இருக்கிறீங்க. யூ ஆர் கம்பீட்டிங் வித், நீங்க நோவஜன்ஸோட போட்டி போட்டு வாழ்றீங்க. உங்களுக்கு தெரியுமா? அது நீங்க எம்ஐஎல் அப்படி போய் பாத்தீங்கன்னா தெரியும் நோவஜன் படுற கஷ்டம். விண்டருக்குள்ள கரண்ட் பில் கட்ட இல்லாம எத்தனையோ கிளவி மேல எத்தனையோ 3-4 உடுப்போட இருப்பான். They are the people who paid and waiting for the pension, but we are enjoying. ஏன் தெரியுமா? கத்தர் நமக்கு தந்த கிருபை. மைக்ரோ ஃபைனான்ஸ், it's not a micro finance, it's a mighty finance. Hallelujah. அப்ப கத்தர் விரும்புற என்ன தெரியுமா? இதுல இருந்தா ராசா, நீ அதுக்கு வா. விசுவாசியா இருந்தியா? என்ன விசுவாசியா சாக போறியா? இல்ல, நீ வளரு. அந்த சிஸ்டமே அப்படித்தான். சீஷராகு, அதுக்கு பிறகு கத்தருக்கு ஊழியராகு, அதுக்கு பிறகு நீ ஸ்பெஷலா மேய்ப்பனா இல்லாட்டி தீர்க்கதரிசியா ஏதாவது ஒன்றாகு, அதுக்கு மேலாகு கத்தருக்கு வல்லமையான ஊழியங்களை செய்யுங்க. Why not? அதுல மட்டும் உங்களுக்கு பெரிய தாழ்மை. அது தாழ்மை இல்ல, அது சோம்பரித்தனம். இட்ஸ் நாட் a humbleness. வளர்றது. நான் அடிக்கடி ஊழியர் மீட்டிங்ல சொல்றேன், நான் விரும்புறது என்னை பார்க்கிலும் எங்களை பார்க்கிலும் பெரிய வல்லமை உள்ள ஊழியக்காரலா மாறணும். தகப்பன் மேல எப்படி விரும்புவாங்க? நான் படிக்கிற அதுல படிச்சேன், நான் உண்மையா யூனிவர்சிட்டி போகணும்னு தான் கிடைக்கல. என் பிள்ளை எப்படியாவது போயிடணும்னு பிரயாசப்பட்ட ப்ரே பண்ண கிடைச்சிட்டு அதோட நிறுத்துற விருப்பம் இல்லை. அதை பார்க்கலும் இன்னும் ஒரு காரியம் செய்வோம். அதான் தகப்பன் மாறு இல்லையா? ஏன்னா நான் டீச்சரா இருந்தா எந்த பிள்ளை டீச்சரா வரணும்னு தகப்பன் மாதிரி நினைக்கிறதே இல்லை இல்லையா? எந்த பிள்ளை டாக்டரா வரணும், இன்ஜினியர் ஆகணும், அல்லது ஒரு சயின்டிஸ்டா வரும், ஒரு பெரிய காரியம் செய்யணும். நான் அப்படித்தான் விரும்புறேன். ஹல்லேலூயா. அடுத்த நிலைக்குள்ள போறதுக்கு போக வேணும் சோழர்களே. யுத்த காலத்துல இவங்க அடுத்த எல்லைக்கு போகாம இருந்தான். ரூபன் கோத்திரத்தார் அப்படித்தான். இப்ப புல்வெளியையும் தண்ணீரையும் கண்டோன்னு சொன்னாங்க, எங்களுக்கு ஆடு மாடு இருக்கக்கூடிய நாங்க இங்க நிக்கிறோம். மோசே சொன்னார், இல்ல எல்லாரும் நீ யுத்தத்துக்கு வர. I'm not going to give you because there's another blessing.
நீ இங்க தண்ணி ஓடுறத பாக்குறா, பாலும் தேனும் ஓடுற தேசம் அங்க இருக்கு. இடையில நிக்க வேண்டாம், இடையில நிக்க வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடையில நிக்காதீங்க சொல்றேன். நான் பார்த்துருக்கேன். எனக்கு நல்ல இல்லுஸ்ட்ரேஷன் நான் இதை சொல்லி இருக்கேன் முந்தின காலத்துல. என்ன, நம்ம ஊர்ல எல்லாம் இங்கிருந்து போகும்போது, காலையில போகும்போது மாடுகள், எருமை மாடுகள் நல்ல பட்டிய திறந்து விட்டு கூட்டிட்டு வருவோம். அது ரோட்டால வந்துதான் கிராமத்துக்குள்ள போகும். மெயின் ரோடுக்கு வந்துதான் கிராமத்துக்குள்ள புல் இருக்கிற இடங்களுக்குள்ள போகும். கூட்டிட்டு வரக்குள்ள பார்த்தா சில மாடு அப்படியே கட்டி வச்சிருக்க 2-3 இழுபட்டு போகும். எங்க போகும் தெரியுமா? இந்த சுவருக்கு போகும். இந்த மதில்கள் இருக்கு ரோட்ல, இந்த மதில்கள் எல்லாம் போய் அந்த பிஞ்சு இருக்கிற நோட்டீஸை சாப்பிடும். பார்த்துருக்கீங்களா? மறந்துருப்பீங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல என்ன விரைவில், வெகு விரைவில் என்ன நான் ஆணையிட்டால் அப்படின்ட்டு இருக்க, அது போய் எல்லாம் போட்டு சாப்பிடும். அதை வந்து அடிப்பான். அப்ப அடிக்கக்குள்ள பார்க்க ஒரு மாதிரி இருக்கு, என்னடா அவன் அடிக்கிறான், திறத்துறான். பார்த்தா அது எல்லாத்தையும் தாண்டி கொண்டு போய் புல் இருக்கிற இடத்துல விடுவான். நாங்க சென்னையில் அப்படிதான் ரோட்ல இருக்கிற போஸ்டரை சாப்பிட்ற மாதிரி என்னத்தையோ கண்டுட்டோம். கலர் போஸ்டர் நல்லா இருக்கு, மாப்பூசி இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு, அந்த நக்கி நக்கி சாப்பிடுவோம். அது அப்படிதான் நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் நம்ம பெரிய ஆசீர்வாதத்தை கூட்டிட்டு வர. நமக்கு இங்க வந்தோடனே நோர்வேல வந்தோடனே நல்ல கலர் போஸ்டர்கள், என்ன எம்ஜிஆர் அப்படியே நிக்கிற மாதிரி, சோபி ஷர்ட்டோட நிக்கிற மாதிரி ஆசீர்வாதங்கள், கலர் போஸ்டர்கள். என்ன, இங்க இந்த ஆசீர்வாதம் இருக்கு, இங்க இந்த படம் இருக்கு, அதுல எக்ஸ்ட்ரா வேலை இருக்கு, இதுல அது இருக்கு. போய் அப்படியே என்ன மதில் வழியில நிக்கிறோம். கர்த்தர் இடையில இடையில சின்ன சின்ன அடி போடுற என்ன தெரியுமா? இங்க இல்ல, புல்வெளி அங்க இருக்கு. என்ன, அதனாலதான சரியா சொல்றது தமிழ்ல பழமொழி, என்ன நாய்க்கு நடுக்கடல்ல போனாலும் நக்கு தண்ணி நக்கு தண்ணி தான். அது வேத வார்த்தை அல்ல, முதியோட வார்த்தை. நாய் பெரிய நடுக்கடல்ல போனாலும் எவ்வளவு தண்ணி இருக்கும், அந்த தண்ணீர்ல கொஞ்சம் எடுத்து அது உறிஞ்சு குடிக்காது, கொஞ்சம் கொஞ்சமா நக்கிதான் குடிக்கும். நம்முடைய வாழ்க்கையில அப்படி இருக்க விரும்புறாருல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. நான் வளர வேண்டும் சகோதரர்களே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எங்களுக்கு சொல்லுக்கூடாத வாக்கு தத்தங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை பாருங்க, இருந்து நீங்க உங்களை பரிசோதிக்கப்படாதுங்க. நான் வளர்ந்திருக்கிறேனா, வளரவில்லையா? நான் உயர்ந்திருக்கிறேனா, உயருங்க. மற்றவங்க பொறாம பற்றி கவலைப்படாங்க. சரியா நீதியா கர்த்தருக்குள்ள உயருங்க. அதை ஒருவரும் நிறுத்த முடியாது. You get blessed. Don't worry about anybody's statement. நீங்க ஆசீர்வாதமா மாறுங்க, ஆசீர்வதிங்க. இதுல நின்றுட்டு இந்த மேடை தான் வாழ்க்கைன்னு நினைக்கணும்னா, கர்த்தர் நம்மை ஒரு மேடையில ஏற்றி வச்சிருக்கிறார், இந்த தேசத்துல ஒரு நிலையில வச்சிருக்கிறார். இந்த மேடையில சவர்லே வானத்திலே சிங்காசனம் ஆயத்தம் பண்ணி பார்த்திருக்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. வானத்துல ஆயத்தம் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறார். என்ன, அதனாலதான் சொல்றார் 3:21 அடுத்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரிக்கிறது ஒவ்வொரு நாளும். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 வாசிங்க. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்னைய பூமியில ஒரு கார் இருக்கிறாளா, ஒரு சொந்த வீடு இருக்கிறாளா வச்சிருக்க விரும்பி இருக்கிறார்? இல்ல, சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க இருந்தா சவர்லே இந்த ஊர்ல அல்லது இந்த சேர்ச்சுக்குள்ள நான் கதைப்பேன். ஆனா கர்த்தர் ஆயத்தப்பட்டு இருக்கிறது எங்களை முழு சமூகத்திலே அவருடைய சிங்காசனத்திலே வைத்து எங்களை பெருமைப்படுத்தும்படியா. அப்ப பாருங்க, நாங்க என்னத்தை அச்சீவ் பண்றோம், என்னத்தை பார்க்கிறோம், எவ்வளவு காரியங்களை நாங்க லேசா எடுத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்றார், சிங்காசனத்தை நான் அருள் செய்வேன். If you fight a good fight, then I'm going to give you the throne. I didn't bring you to give you a coat or the car or the shirt or the house. உனக்கு ஷர்ட் தாரத்துக்கு, டை தாரத்துக்கு, கோட் தாரத்துக்கு, வீடு தாரத்துக்கு, கார் தாரத்துக்காக அவர் அழைக்கவில்லை. அவர் அழைத்தது சிங்காசனத்துக்காக. இதை மறந்து போகிறோம் சகோதரர்களே. இந்த பூமியில இருக்கிற சில பிராக்குகள், நமக்கு இருக்கிற தேவைகளை சந்திச்சுட்டா சில நேரம் we get satisfied with so many small things.
சொல்றேன், கத்தருக்குள்ள நான் பெருசா தான் ஆசைப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தர் நமக்கு இந்த பூமியில ஒரு காரியம் தரத்துக்கு அழைக்கல. நம்ம சோம்பலா இருக்க கூடாது. நாங்க எங்களை சோதிக்கணும், எந்த கட்டத்துல நிக்கிறேன். 3 வருஷத்துக்கு முதல் நான் எப்படி இருந்தேனா, ஆவிக்குள்ள எப்படி இருந்தேனா, உலகத்துல எப்படி இருந்தேனா, ஆசீர்வாதத்துல எப்படி இருந்தேனா, உற்சாகத்துல எப்படி இருந்தேனா, நான் அடிக்கடி செக் பண்ற சொல்ல. எனக்கு அப்பதான் எனக்கு அந்த டிப்ரெஷன் வரும். எனக்கு அந்த குறைஞ்சிட்டு நினைச்சா அது என்னவோ பிரச்சனை. கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த வீட்டு கூட்டத்துல ஆண்டவர் என்னோட கூட இடைப்பட்டா. அப்பா, எவ்ரிதிங் இஸ் இன் கண்ட்ரோல். இல்லாட்டி ஒரு அந்தரமும் இல்லை எனக்கு. எனக்கு குறைஞ்சிட்டு, ஸ்லோ ஆயிட்டு, ஜெபம் குறைஞ்சிட்டு, காரியம் குறைஞ்சிட்டு, தரிசனத்துல நான் கொஞ்சம் அசதி ஆயிட்டோம், அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னா தான் ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. அது வரணும். என்ன நான் முன்னொரும்படியா அது வரணும் சொல்லல. பாரு எப்படி இருந்தா, எப்படி இருக்கிறான், எப்படி வல்லமையா இருந்தா, எவ்வளவு காரியம் செஞ்சா, எப்படி இருந்தது, இது இருந்தது, அது இருந்தது. யாரும் காரணம் இல்ல, நமக்குள்ள இருக்கிற ஒரு காரியம் காரணம். அசதி. அசதியா இருக்காதீங்க. அடுத்த நிலைக்கு போங்க. எல்லைகளை தாண்டுங்க. Cross the borders, cross the borders, cross the hurdles. இல்லையா? பார்த்திருக்கிறீங்களா? இந்த ஹேர்டில்ஸ் ஓடுவாங்க, தடை தாண்டி ஓட்டம் தெரியுமா? ஓடிக்கொண்டிருக்கக்குள்ள அவங்கள பாருங்க, எத்தனையோ பேர் எத்தனையோ ஹேர்டில் அடிபட்டு இதுபடும். They will never stop running. That's a principle, isn't it? 2 or 3 விழலாமாக்கும், எனக்கு தெரியாது, அதுல ரூல்ஸ் தெரியாது. 1 or 2 you can, but they never stop running. நாங்க வச்சிருக்க 6 கூட அடிபட்டாலும் அவன் நிக்கிறது இல்லை. ஏண்டா அவனோட தாட் வந்து I have to finish my race. நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்கணும். ஹேர்டில்ஸ் அடிபட தான் போகுது. சில நேரம் some hurdles we can jump, some hurdles we couldn't, but we can't stop running. Be brave. Hallelujah, hallelujah. நம்முடைய வாழ்க்கையில இதுகளை எல்லாம் பாருங்க. நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கல, யோசிங்க. என்னுடைய வாழ்க்கையில இது எங்க சம்பந்தப்படுது, இந்த வாழ்க்கையில இதை நான் எங்க எடுத்துக்கொள்கிறது? Yes, I have to go. ஏன்னா என்னுடைய நேசர் எனக்காக காத்திருக்கிறார். ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, நித்திய ஜீவனுக்காக தான் நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். நித்திய ஜீவனுக்காக பிடிக்கப்பட்டபடியா உலகத்துல நான் ஒரு ஏழையாய் பரதேசியாய் நான் வாழ்றதில்ல. கர்த்தர் என்னை ஆசீர்வாதமா தான் வைத்திருக்கிறார். நம்ம ஆசீர்வாதமா தான் வச்சிருக்கிறார் சகோதரனே. எல்லாத்துலயும் ஆசீர்வாதமா தான் வச்சிருக்கிறார். நீங்க போயிருந்து you check yourself how blessed you are. எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க என்று யோசிச்சு பாருங்க. You compare what is happening in this world. Hallelujah. நேற்றைய தினம் காட்டினாங்க 500-600 பேர் தனிய உள்ளாடையோட கூட ஆண்கள், வளர்ந்த ஆம்பளைகள் பாலவனத்தால கூட்டிட்டு போய் பாலவன வெக்கையில படுக்க வச்சு ஒருவனை கொள்றான். They are very handsome. நான் பார்த்தேன் அதுல very built handsome men. நல்ல வெள்ள அழகான ஆம்பளைகள். உங்களுக்கு தெரியும் Persians, they are very handsome and beautiful people. தாண்டவேறன நடு வெயிலுக்குள்ள பாலைவனத்துல கொண்டு போய் ஒரு கதையும் இல்லை, நிலத்துல படுக்க வச்சு அவங்கள ஓடோன்னு கொண்டு போய் நீங்க you go and see the news how blessed we are. இப்படி ஒரு இடத்தை தந்து நாங்க இப்படி ஒரு மைக்க வச்சு காரியம் சொல்லி இந்த தேவனுடைய வார்த்தையை சொல்றதுக்கு அவன் விசுவசிச்சதை அறிக்கை பண்ணா கழுத்து வெட்டுப்படும் என்ற சூழ்நிலையில எத்தனை பிள்ளைகள் தகப்பனோ தெரியாது, எத்தனை மனைவிமார கணவனோ தெரியாது, வீட்டுல இருந்து என்னத்துக்காய் வலிக்கிட்டு வந்தான்னு தெரியாது, பிடிபட்டுறாங்க. Maybe he came to buy a medicine for his kid. நான் யோசிச்சேன் சொல்றேன். We don't know. பிள்ளைக்கு ஒரு சாப்பாடு கொண்டு அல்லது மருந்து கொண்டு வந்திருக்கலாம் அந்த தகப்பன். How blessed we are. How blessed we are. நாங்க உற்சாகமா இருக்கலாட்டி சோம்பரியா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம பெற வேண்டியதை கத்திரத்துல போராடி தான் பெற வேணும். யாக்கோபு என்ன செய்ய தெரியுமா? இரவிரவா அலுப்பு கொடுத்து கொண்டுமா. அதனால சொல்ற நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி அப்படினால இனிமேல் உன்னுடைய பேர் இஸ்ரவேல்
நான் பேர் வச்ச நாள்ல இருந்து உன்னை மேற்கொள்ளுகிறவன் இன்றைக்கு வரைக்கும் இல்லை. அன்றைக்கு ஜோன் வந்து ஒரு படம் காட்டி நான் மலைச்சு போனேன். நான் உண்மையா யோசிச்சேன், வேதத்துல சிலது கொஞ்சம் நமக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு எழுதியிருக்காக்க மாட்டேன் சொன்ன மாட்டான். எல்லாம் முடிஞ்ச பிறகு ஜோன்ட்ட கேளுங்க. ஜோன் படம் வச்சிருக்கு, இஸ்ரவேல்ல வர்ற திராட்சை குலைகிற அளவு இதுல இருந்து இதுவரை இருக்கு. எங்க தெரியுமா? தோட்டத்துல இல்லை, ஒருவண்ட வீட்டுல மதில்ல காய்ச்சிக்கிறாங்க. இந்த சைஸ் தக்காளி பழம் அப்படியே. எங்க தெரியுமா? பாலைவனம், வண்ணாந்திரம். கட்டாயம் போட்டி பாருங்க அந்த படத்தை, நான் சர்ச்சில் போட்டு காட்டுறது. இந்த சைஸ் திராட்சை கூட என்னை விட டீட்டெயில் கிடைக்கல. அவன் பக்கத்துல நிற்கிறான், இந்த அளவுக்கு இருக்கு. ஏன் தெரியுமா? ஒரு மனுஷன் இரவும் பகலும் போராடி அந்த பெயரை பெற்றுக்கொண்டபடினா பாருங்க, இந்த எத்தனை சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு ஜாக்கு போல. யாரு தெரியுமா அவன்? எத்தன் ஏமாத்துக்காரன். நம்ம பாசையில சொன்னா சுத்து மாத்துப்பாரு. 6 ஆசீர்வாதம். என்ன உற்சாகம்! இரவு படுக்க இல்ல, இரவு தேவதூதனை தேவனை சந்திச்சான், படுக்க விட இல்ல, கால் தொடைய இழுத்துட்டான். நாங்க இப்ப எப்படி சொல்றோம்? இப்ப இன்னும் நோவுது வேதம் வாசிக்கிறதுக்கு இல்லையா, உடம்பு நோவுது இல்லையா, ஜெபிக்கிறதுக்கு, சர்ச்சுக்கு மாறதுக்கு, எல்லா பிரச்சனையும் உடம்புல வரும், எல்லாம் வருது. அவனுக்கு தொடைய இழுத்து விட்டார், சுளுக்கிட்டு. அதுக்கு அவன் சுளுக்கி இருக்கா உடம்புல. சுளுக்குனா அப்படி இருக்குன்னு தெரியுமா? தூங்க மாட்டீங்க, குத்தி வலிக்கும். சுளுக்குன பிறகு இருந்து போராடினா இன்றைக்கு ஆசீர்வாதம் பெற்றான். Hallelujah. How we are receiving the blessing, how active we are to receive the blessing. சாக்கு போக்கு சொல்லாதீங்க. சோம்பலுடைய விளைவு என்ன? நான் சொல்றேன், சோம்பலுடைய வெளிப்பாடு இன்றைக்கு நான் சொல்ல இருந்தது. முதலாவது நொண்டி சாக்குகள் சகோதரர். அடுத்த டாபிக் சோம்பலின் சில வெளிப்பாடுகள். நீதிமொழி 22:13. சீக்கிரமாய் வாசிச்சுட்டு நாங்கள் போகலாம். வாக்கு தத்துவத்தோட நாங்கள் முடிக்க போகிறோம். நீதிமொழிகள் 22:13. வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலையும்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான். வெளியில சிங்கம் என்ன? எல்லாம் சாக்கு போக்கு, சும்மா எல்லாம் வாய்ச்சபாடாத்தான் இருக்கும். அங்க ஒன்றும் நடக்காது, ஒரு வேலை நடக்காது. அதனாலதான் அங்க 9ஆம் அதிகாரத்துல இருக்கு என்ன, செத்த சிங்கத்தை பார்க்கிலும் நாய் வாசி. ஹல்லேலூயா. சும்மா சாக்கு போக்குகள் தான் சொல்லல. அப்படியோ இப்படியோ 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 என்னடா ஒரே. நான் சொன்னேன், சோம்பேறிய கண்டுபிடிக்கணும்னா சொல்ற எக்ஸ்கியூஸை கேட்டீங்கன்னா தெரியும். The people who give more excuse, they are the lazy people. சாட்டு சொல்லுறாக்கள் அவர்கள் சோம்பேறிகள். சோம்பேறியை கண்டுபிடிக்கணும்னா சும்மா காய்ச்சிங்கன்னா தெரியும். எல்லாத்துக்கும் சாட்டு சொல்லுவாங்க. ஏதாவது செய்ய சொன்ன காரியம் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கும். இன்னொன்று 19:15 வாசிங்க. நீதிமொழிகள் 19:15. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். அல்லேலூயா. சோம்பல்ல ஒரு பகுதி என்ன தெரியுமா? வழிகாடு. நல்லா தூங்குவான், நல்லா படுப்பாங்க. ஆனா கேட்டா சொல்லுவான், நான் படுக்க இல்லைன்னுவான். நல்லா படுப்பான். படுக்கிறது அவர்களுக்கு ஹாபி. சில பேருக்கு தூக்கம் ஹாபி, தெரியுமா அவங்களுக்கு? தூக்கம் ஹாபி என்ன? பொழுதுபோக்கு. சோம்பேறி என்ன? சோம்பேறியை கண்டுபிடிக்கிறதா? முதலாவது நிரம்ப எக்ஸ்கியூஸ் தருவாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நல்லா நித்திர கொள்ளுவான். நல்லா நித்திர கொள்வான். எந்த நேரம் என்ன? கட்டிலுண்டா என்ஜாய் என்ன? அடுத்தது மூன்றாவது எபேசியர் இல்லாட்டி தூக்கத்தை பற்றி சொல்லி இருக்கிற பாருங்க. இன்னொன்று 6:9 வாசிங்க. நீதிமொழிகள் 6:9.
சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? சோம்பேறியே, பக்கத்துல அல்லவா சொல்லுங்க, சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய். என்ன சில இடத்துல நல்லா சூட் போட்டுதானே. சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். ஹல்லேலூயா. மூணாவது காரியம் பாருங்க, they will just kill the time. நேரத்தை வீணடிப்பான். அது ஒரு கிரியேட்டிவிட்டியும் இருக்காது, நேரத்தை வீணடிப்பாங்க. அதுலதான் இப்ப இந்த சோம்பல்தனத்துல தான் பிசாசு இன்னைக்கு அநேகரை பிடிச்சு வச்சிருக்கு. they kill the time. என்ன அதுலதான் ஒரு காரியம் வரும். வாசிங்க எபேசியர் 5:14 வரை வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். எப்ப கிறிஸ்து பிரகாசிப்பார்? இல்லாட்டி என்னமே இருட்டு தான். இல்லாட்டி வாழ்க்கை முழுக்க இருட்டு தான். நீங்களே சோதிச்சு கொடுங்க சொல்ல, நாங்க சொல்லக்குள்ள கணக்கு எக்ஸ்கியூஸ் வருதா? I am challenging you today. Are you giving so many excuses to do something? ஏதாவது வேலை செய்யறதுக்கு நீங்க சாக்கு போக்களை சொல்றவராய் இருக்கிறீங்களான்னு சோதிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. எதையாவது உங்கள்கிட்ட யாராவது சொன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாக்கு சொல்றீங்களா, அல்ல அந்த வேலையை செய்து முடிக்கிறீர்களா? You test yourself. If you are not that person who is giving the excuse, then you are active person. சாட்டு சொல்லாம இருக்கிறவங்க ஆக்டிவான ஆட்கள். இரண்டாவது காரியம், தூங்குறதுக்கு கன நேரம் எடுக்கிறோமா? How many hours you are sleeping? How many hours you are on the bed? You check it. பெட்லயோ அல்லது என்ன, நாங்க பெட்ல படுக்கிறோம்ல, நான் மெட்ரஸ்ல படுக்கிறோம். என்ன நான் மெட்ரஸ்ல இல்ல, நான் சோபாவில இருக்கிறேன். Wherever it is, you are using time, more time this than we are lazy. நாங்க இதத்தான் கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை திருப்புகிறார். எங்களை சோதித்து பார்த்து எங்களுடைய கண்ணலுக்கு முன்னால நான் யார் என்றதை சோதித்து பார்த்து எங்களை சிறையிருப்பை திருப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமாக்க போறார். நீங்க யோசிச்சு பாருங்க, நான் இது செய்யறேனா, நான் இப்படி இருக்கிறேனா, அப்படியா நான் இப்படி ஒரு ஆள் ஆனபடினால நான் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நொந்து கொள்ள வேண்டாம், நான் இப்படி ஒரு ஆளா இருக்கிறேன். No, there are thousands of promise to take out you from that situation. உங்களை இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு ஆயிரமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்றும்படியாய் தன்னுடைய தேவகுமாரனை அடிக்க கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்றது, தூங்குகிறது, நேரம் வீணடிக்கிறது. வாசிங்க 14-16 வாச்சம். எழும்பி என்ன செய்யணும்? ஆனபடியால். ஏன்? அதுக்கு முதல் இருக்க வசனத்தை வாசிங்க. ஏன் ஆனபடியால்? அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பி மேலுக்கு அதுக்கு மேல இருக்கு. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். நம்முடைய வாழ்க்கையில ஏன் பிரகாசம் வர இல்லை? நாங்க சும்மா சவுல சாக்கு சொல்றோம். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் சோதிச்சார், பிசாசு சோதிச்சது. என்ன பிசாசு சொன்னா ஆத்திரம் வந்து என்ன செய்தாலும் செய்து போடும். நமக்கு செய்யாத சொன்னா நமக்கு எவ்வளவு கோபம் வருது இல்லையாமா? செய்தா கோபம் வருது இல்ல, நம்ம துடி பயங்கர ஆத்திரம் வரும். நீ அப்படி இருந்தா இல்ல, நான் அப்படி இருக்கிற அதுக்கு எத்தனை சத்தியம் அடிச்சு எத்தனை பேரை கூப்பிட்டு என்ன குளறி அடிச்சு எடுத்தோம். அவ யோசிச்சு பாருங்க, பிசாசுக்கு எத்தனை எனக்கு கோபம் வரும். பார்த்துடுவான், படுபாவி அவனே படுத்திருந்துட்டு நான் இருள கொண்டு வந்தேன்றானே. என்னைய வேதத்துல சொல்லிருக்கு, நான் ஒளியின் தூதன், இவன் தட்ட வாழ்க்கையில இருளுக்கு என்னைய சொல்றானே. எத்தனை யோசிப்பான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில இருக்க பிரகாசத்துக்கு. அவசர நீ எழுந்திரு, அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். யூ ஸ்டாண்ட் அப், நீ எழுந்திரு, அப்போது கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார். வாசிங்க. ஆனபடியால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால். இது இங்கதான் கவனிச்சு கொள்ளுங்க. I'm telling you, நாட்கள் பொல்லாது. என்ன தெரியுமா? நல்ல நாள் வந்திருக்கு, நல்லா இருக்கிறோம்,
காசு சம்பளம் வருதுன்னு நினைக்காதீங்க சகோதரர்களே. எனி டைம் எனிதிங் could happen to anybody. எப்பையும் எதுவும் எவருக்கும் நேரிடலாம். காலம் மாறும், இப்படி மாறும். நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊர்ல எவ்வளவு கஷ்டங்கள் கொண்டு விழுந்து கொண்டிருக்கிற நேரம், எங்களுடைய வாழ்க்கை மாறி நான் நோய்க்கு வந்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியுமானால் இந்த வாழ்க்கையில இருந்து அந்த வாழ்க்கைக்கு போறதுக்கு கருணேரம் எடுக்காது. மரணத்துக்கு நடுவால நடந்து வந்தவர்கள் அநேகர், எத்தனை பாடுகளுக்குள்ளால் நடந்து வந்தவங்க, எத்தனை அவமானங்களுக்குள்ளால் நடந்து வந்து கர்த்தர் நம்ம இப்படி வச்சிருக்கார். ஆனபடியினால கர்த்தர் தந்த கிருபைய சோம்பல் தரத்தினால விட்டு விட வேண்டாம். அதான் சொல்லுவாரு, வாசிங்க. இப்ப காலம் பொல்லாதா இருக்கிறபடினா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய சித்தம் அங்க கொண்டு போற, அங்க கொண்டு போக முதல் இங்க கொண்டு வந்தவர், இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தவர், இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர், இந்த வேலைக்கு கொண்டு வந்தவர், இந்த காரை கொண்டு வந்தவர், இந்த வீட்டை கொண்டு வந்தவர், இந்த மனைவியை கொண்டு வந்தவர், இந்த குடும்பத்தை கொண்டு வந்தவர். என்னத்துக்குண்டா அவருடைய சித்தம் அங்க கொண்டு போகுது. நாங்க இங்க லேண்ட் ஆயிட்டோம், போஸ்ட சாப்பிடுற மாடல் மாதிரி ஆகிக்கொண்டிருக்கோம். கதை சொல்ற, நோ blessing is there. அங்கதான் இருக்கு, அங்கதான் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடினால சகோதரே, நான் முடிக்க போறேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க சோம்பலா இருக்க கூடாது, நான் பிரசங்கம் பண்ண கூடாது. ஆமென். சொல்லுங்க, இன்னொரு முக்கால் மணி நேரம் எடுக்க போறேன், சோம்பலா இருக்க கூடாது. எத்தனை பேருக்கு இப்ப சோம்பல் இருக்கு? அசதியா இருக்கா? விட சொல்லவே சோம்பலா இருக்குன்னு. ஹல்லேலூயா. வாக்கு தத்துவத்தை நாங்க பிடிச்சிட்டு, வாக்கு தத்துவத்தை இந்த ராத்திரிகள்ல சுதந்திரிப்போம் சோழர்களே. கர்த்தர் உண்மையாவே என்னுடைய கண்களை திறக்கிறார். அவருடைய வெளிச்சம் அது பிரகாசமானது. அது நம்மள என்ன எங்கேயோ கொண்டு போகிற காரியமா இருக்கிறதுனால வாக்கு தத்துவத்தை எடுத்து 5ஆம் அதிகாரம் எபேசியர்கள் இந்த நிருபம் 14வது வசனத்தை நான் வாசி. ஆதலால் தூங்குகிற நான் விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அதுக்கு பின்னால அப்பொழுது பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது உன்னை கர்த்தர் பிரகாசிப்பார். பக்கத்துல சொல்லுங்க, நாங்க எழும்புனா கர்த்தர் எங்களை ஷைன் பண்ண போறோம். Get up, stand up. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Get up, stand up. தெரியுதாங்க உங்களுக்கு? அத சொன்னங்க அவங்க சொல்லுங்க. என்ன? Stand up for your blessing. ஆமென். இல்லையா? கனகாலத்துக்கு முதல்ல இருந்த ஒரு பாடகர் சொன்னா, Get up, stand up. Stand up for your rights என்று சொன்னா. இல்லையா? ஹல்லேலூயா. ஒரு ஆப்பிரிக்கா என்ன பொம்மாலி சொன்னா தெரியுமா? Get up, stand up. Stand up for your rights. பாடல் பாடி முடிஞ்சுக்க அங்க இருந்து வரக்குள்ள சவுத் ஆப்பிரிக்காவில் அந்த பாடல் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு இன்றைக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கு. ஹல்லேலூயா. அப்படின்னா வேதம் சொல்லுது, Get up, stand up. Stand up for your blessing. ஹல்லேலூயா. ஸ்டாண்ட். நாங்கள் எழுந்து நின்று கர்த்தரிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் அந்யோன்யம் சதா காலங்களிலும் எங்கள் மேலே தங்குவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென். சமாதானத்தோடு போங்க. கர்த்தர் கூடியது.